சுவாசத்தால பிழைக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய இரக்கத்தால நாங்கள் உயர்ந்து கொண்டே போகிறோம். தேவனே உம்முடைய கருணையிலான நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். உம்முடைய காருண்யத்தினால நீர் எங்களை உயர்த்தி கொண்டு போகிறீர். ராஜாவே சேனைகளின் கர்த்தரே நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஓ, இந்த வேளையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவர், ஆராதனைகளை முகந்து கொண்டிருக்கிறவர், ஒவ்வொரு துதிகளிலும் பிரியமாய் இருக்கிறவர். ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு துதி கூட வேஸ்ட் ஆகாது, ஒரு ஸ்தோத்திரம் கூட வீணாகாது, ஒரு சொட்டு கண்ணீர் கூட பலன் இல்லாமல் போகாது, ஒரு பெருமூச்சுக்கு கூட ஆண்டவரே நீர் கேட்காம போக முடியாது. அவ்வளவுக்கு நீர் கரிசனை உள்ள தெய்வம், அவ்வளவுக்கு நீர் அக்கறை உள்ள தெய்வம். உம்முடைய பிள்ளைகளோட துதிகளில பிரியப்பட்டு கொண்டிருக்கிற தெய்வம், ஆராதனையில நீர் மகிழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம். உங்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. ஏறமா சந்தல கதல மணிகல பதலலோ. ஓ ஹalleluya, நன்றி ராஜாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. பிதாவே, இந்த நல்ல வழிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருஷம் முழுதும் எங்களை காத்தீர், கண்மணி போல எங்களை காத்து வந்த தெய்வம் ஆண்டவரே. வழுவாதபடி எங்களை நீ காத்த தெய்வம், மாசற்றோராய் உம்முடைய சந்நிதியில மெய்ந்த மகிழ்ச்சியோட நிறுத்தி வச்சிருக்கிற தெய்வம். தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்தினார். ஆவியானவரே, நீர் எங்களோடு உடைந்தவள பேசு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது என்ற கர்த்தர் இந்த நாட்களில் பேசுகிறார். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இந்த சபையில நிறைவேறணும். உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். மனுஷனோ முகத்தை பார்க்கிறவர்கள், தெய்வம் நீர் இருதயத்தை பார்க்கிறவர். எங்களுடைய இருதயத்தை பார்த்து எங்களோட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே கைகளை தட்டி ஆண்டவர் ஒரு நாளும் தன் பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுறதில்லை. Our God will never leave his children. அது மட்டும் தெரியும். யார் கைவிட்டாலும் அவர் கைவிடாதவர். Doesn't matter whoever leaves you, but God will never leave his children. சொன்னார், அவருடைய நீதி அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. So he have his righteousness in his heart. என்னுடையவர்களை மீட்கிற வருஷம் வந்தது என்று சொல்ல. This is the time of redemption, for this year of redemption for my children. இந்த வருஷம் ஆண்டவருடையவர்களை அவர் மீட்கிற ஒரு வருஷம். God will redeem the God's his own people. நாங்கள் ஆண்டவருடையவர்கள். We are belong to God. நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். We have been redeemed. இதே போல ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முதல் யாரையெல்லாம் முன்குறிச்சு வச்சிருக்கிறாரோ, the God who have
predestined before the foundation of the world. அவர்கள் எல்லாரையும் என் ஆண்டவர் இந்த வருஷத்துல மீட்க வேண்டிய அத்தனை பேர்களும் என் ஆண்டவர் மீட்கிறவர். So the Lord is going to redeem whoever he is supposed to redeem அவர் this year. ஒருவர் தான் செய்ய நினைச்சது தடபடாது. What he is planned to do, no one can stop that. நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஏற்கனவே அவர் செய்து முடிச்சிருக்கிறார். I have told you already that God has fulfilled what he is supposed to do. அதை எங்களுடைய கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது. So now only we are seeing those things. அதனால இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட வேண்டிய ஜனங்களை உலக தோற்றத்துக்கு முதலே அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட்டு அதை நிறைவேற்றி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. The Bible says before the foundation of the world God has salted like a lamb and he's redeemed his children. அதை எங்களுடைய கண்கள் இந்த நாட்கள்ல காண போகுது. These days we are seeing those things. நம்முடைய காதுகள் அதை கேட்க போகுது. The ears going to hear that. இந்த வாழ்க்கையில அது நடக்க போகுது. In our life is going to happen. உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. In our life is going to happen. உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. In your life is going to happen. அவர் செய்யற காரியம் மகா பயங்கரமா தான் இருக்கும். God is going to do awesome thing in your life. ஆச்சரியமா தான் இருக்கும். It will be a marvelous thing. ஆச்சரியம்டா என்ன? What is a wonderful thing? இல்லாததில் அவர் உருவாக்குவார். God will make something is where there's அவர் nothing. நேராக்கினதை காண வைப்பார். God will make the crooked way into straight. குறைவில் அவர் நிறைவை கொண்டு வருவார். Where there's lack, God will fulfill it. துக்கத்தில் அவர் சந்தோஷத்தை When தருகிறார். there's a worry, God will make a joy on that. ஆண்டவர் நன்மையை தருகிற ஆண்டவர். When there's a things that go wrong, God will make a goodness on that. ஆச்சரியமா தான் All his works are awesome and marvelous. இது எப்படி ஆனது என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு People will astonize how this has happened. கர்த்தர் செய்து முடிக்கிற வருஷம். Now God will fulfill this ஆண்டவர் year. செய்து முடிக்கிற வருஷம். This year God will fulfill இந்த it. வருஷம் நன்மையினால முடிசூட்டப்பட்ட வருஷம். This is a year God is crowned with the தேவன் goodness. தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் நன்மையினால முடிசூட்டின வருஷம். God has crowned your children with the goodness. கடந்த வருஷம் தீமையா இருந்திருக்கலாம். Maybe last year you had some bad கடந்த things வருஷம் happen. துக்கமா இருந்திருக்கலாம். Last year you had made sorrow. கடந்த வருஷம் நிறைவேறாம போயிருக்கலாம். Last year maybe you had something ஆனா that's இந்த not happened in வருஷம் your life. But this year நான் விசுவாசிக்கிறபடி I believe நீங்க விசுவாசிக்கிறபடி because you believe உங்களுடைய விசுவாசத்தின்படி தான் உங்களுக்கு ஆகும். according to your faith and belief கடந்த will happen to வருஷத்துல you. இந்த வியாதியஸ்தர்கள் இந்த வருஷம் வியாதியில சுகப்படுகிற வருஷம். Last year who are in sick, this year God is going to heal them. கடந்த வருஷம் துக்கத்தில் இருக்கிறவர்கள் இந்த வருஷம் சந்தோஷத்தை அனுபவிக்கிற வருஷம். Last year who are in sorrows, God is going to give the joy கடந்த this வருஷம் year. தீமை அனுபவித்தவர்கள் இந்த வருஷம் இரட்டத்தனையாய் நன்மை அனுபவிக்கிற வருஷம். Last year who went had a lot bad time, God is going to give the good கடந்த to வருஷம் them. வெட்கத்தை அனுபவித்தவர்கள் இந்த வருஷம் இரட்டிப்பான நன்மையை ஆசீர்வாதத்தை பெறுகிற வருஷம். Last year who had this shame in their life, God is going to give a double portion of blessing. கர்த்தர் கொடுக்கிற ஒரு வருஷம். God is going to give a goodness this அந்த year. வருஷத்துக்குள்ள தான் நீங்களும் நானும் So பிரவேசிச்சிருக்கோம். that year we are entered this time. கர்த்தருடைய வருஷம். This is a God's இது year. எல் சடாவுடைய வருஷம். It's a God's இது சர்வ வல்லவருடைய வருஷம். the God's இது பேயுடைய வருஷம் அல்ல. this is not a demon's இது year. பிசாசுடைய வருஷம் அல்ல. This is not a Satan's இது year. கர்த்தருடைய வருஷம். It's a God's விசுவாசிக்கிற year. பிள்ளைகளோட பேசுறேன். I'm talking to இது those who கர்த்தர் believe. எல் சடா என்னோட வருகிற ஒரு வருஷம். This is the year the El Shaddai is going I'm to not come alone. with நான் me. தனியா அல்ல. I'm not alone. நீங்க தனியா அல்ல. You are not உங்களோட alone. குடும்பம் தனியா அல்ல. Your family is not இந்த சபை alone. தனியா அல்ல. This church is not இந்த alone. சபை எல் சடாவோட இருக்கிற சபை. Church is belong to El நீங்கள் எல் Shaddai. சடாவோட வாழுகிறவர். You are living with El நான் Shaddai. எல் சடாவோட ஜீவிக்கிறோம். I'm living with El இந்த Shaddai. குடும்பம் எல் சடாவோட My ஜீவிக்கிறது. family is living with El விசுவாசிக்கிற Shaddai. பிள்ளைகளோட பேச I'm விரும்புறேன். talking to those who are விசுவாசி believing. அவரோட வாழ்க்கை எப்படி Talking to those who believe. விசுவாசிக்கிறவங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா தான் இருக்கும். Whoever believe in your life will be blessed. விசுவாசிக்கிறவங்களோட வாழ்க்கை செழிப்பா தான் இருக்கும். Whoever believe their life will be fulfilled. விசுவாசிக்கிறவங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியா தான் இருக்கும். Whoever believe God will give the joy to your சடுதியில் அவர்கள் family. அழிவதை பார்ப்பீர்கள். Suddenly you will say they perish. விசுவாசியாதவர்கள் சடுதியில் அவர்கள் அழிவதை பார்ப்பீர்கள். Those who are not believing, you ஆனால் will see நீங்களோ சடுதியில suddenly. செழிக்கிறதை பார்ப்பீர்கள். But you will say that you will be சடுதியில சகாயம் வரும். Suddenly the prosperity will சடுதியில come. ஒரு ஹெல்ப் வரும். Suddenly there will be help. சடுதியில உயர்வு வரும். Suddenly சடுதியில ஒரு அசைவு வரும். Suddenly there will be சடுதியில ஒரு எழுப்புதல் வரும். Suddenly there will be ஆபிரகாமை கர்த்தர் சடுதியில ஆசீர்வதித்தாரே ஆனால் the God has blessed நம்மை us. கர்த்தர் ஆசீர்வதிச்சு ஆகணும். The God will bless us too. நாம யாரு? Who we are. ஆபிரகாமின் சந்ததியார் மாத்திரம் அல்ல. We are not only the generation of நாம Abraham. எல்சடாவின் சந்ததியார். We are
the generation of நாம El ஆபிரகாமுடைய Shaddai. ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் மட்டுமல்ல, We are not only the blessing of நாங்கள் எல் ஷடாவுடைய we are ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். the blessing of the El Shaddai. திரும்ப சொல்றேன், I'm telling you again. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் மட்டுமல்ல உனக்கும் எனக்கும் We are வருகிறது. not going to receive only the Abraham's blessing. ஆவியை குறித்த வாக்குத்தத்தங்கள், The promises about the எல் ஷடாவை spiritual, குறித்த வாக்குத்தத்தங்கள், the promises about the சர்வ El வல்லவரை Shaddai, குறித்த the வாக்குத்தத்தங்கள் Almighty, all the உங்கள் மேல என் promises மேல இந்த வருஷம் படிச்சுதான் ஆகும். that will come to us this year. அதனால அருமையான தேவ ஜனமே, Therefore, dear children of God, உங்களுக்குள்ள இருக்கிற பலன் the strength which you have ஆபிரகாமுடைய பலன் அல்ல. it is not the Abraham's உங்களுக்குள்ள strength. இருக்கிற பலன் The strength you have உங்களோட right மாமிச now, பலன் அல்ல. it's not your strength of உங்களுக்குள்ள your எனக்குள்ள flesh. இருக்கிற பலன் The power you and me having, எல் ஷடாவினுடைய பலன், the power of the El சர்வ Shaddai, வல்லவருடைய பலன். the strength of the நீங்கள் இந்த Almighty. வருஷம் பிழைக்க போகிறது. You are going to see this நீங்க year. இந்த நாட்களில் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. You are going to be blessed this year, இந்த மாமிச பலத்தில் அல்ல, not through your எல் own ஷடாவுடைய strength, பலத்திலான நீங்கள் but through ஆசீர்வாதமாய் the இருக்க strength போறீங்க. of the El Shaddai. You are going to அவருடைய be கரம் blessed. நம்மை ஆசீர்வதிக்கிறது. His hand is going to bless அவருடைய us. கரம் நம்ம உயர்த்துகிறது. His hand is going to lift you அவருடைய high. கரம் நம்ம பாதுகாக்கிறது. His hand is going to அவருடைய protect கரம் you. தான் நம்ம தேற்றுகிறது. His hand is going to comfort அவருடைய you. வார்த்தை நம்மோடு பேசுகிற ஒரு வருஷம். His word is going to speak to us நாம this மனுஷ year. சத்தத்தை கேட்கிறதை விட We are not going to listen to the எல் man's ஷடாவுடைய voice. சத்தத்தை கேட்கிற We நாட்கள் இந்த நாட்கள். are going to hear the voice of the El Shaddai. மனுஷரோட டைமை செலவழிக்கிறதை விட Rather than spending time with the man, சர்வ வல்லவரோடு டைமை செலவழிக்கிற we are going to வருஷம். spend the time with the Almighty. நாங்க மனுஷரை திருப்தி படுத்துகிறதை We விட don't want to satisfy the சர்வ man. வல்லவரை திருப்தி We are படுத்துகிற going ஒரு to வருஷம். satisfy the Almighty God. என்னோட மனுஷன் பேசுகிறதை விட Rather than the man speak to உங்களோட me, மனுஷன் பேசுகிறதை rather விட than man speak to எல் you, ஷடா சர்வ வல்லவர் பேசுவார். the Almighty God El Shaddai ஆண்டவர் will speak to பேசுவார். you. God will speak to you. இந்த சகலத்தை செய்கிற ஆண்டவர் பேசுவார். The God who created everything, He will do. நான் Talk ஒன்று to செய்ய you. தேவையில்லை. I don't need to do நான் anything. ஒன்று செய்ய I don't தேவையில்லை. need to do anything. நான் அவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண I will spend வேண்டியது time. வேலை. I will spend time with Him. நீங்கள் அவரோடு கூட உங்களோட டைம் அவருக்காக செலவழிக்கிறது தான் தேவை. You have to spend your time with God. நீங்கள் அவருடைய சமூகத்தில் இருந்தா போதும். If you be in His presence, அவர் பேசுவார், He will speak to you. அவர் நடத்துவார், He will lead you. அவர் காப்பார், He will guide you. அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். He will do the things He's திரும்ப supposed to சொல்ற do for தேவனுடைய you. பிள்ளைகளுக்கு, I'm telling you, the children of God, உன்னதமானுடைய மறைவிலே இருக்கிற நீ சர்வ வல்லவருடைய நிழலிலே இருக்கிறாய். you are in the shadows of the Almighty. You are in the mind of உன்னதமானுடைய our- மறைவிலே இருக்கிற நான் சர்வ வல்லவருடைய நிழலிலே இருக்கிறேன். You are in the shadows of Almighty. You are in the wings of the உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலிலே இந்த சபை இருக்கிறது. The church is in the Almighty God's shadow. அதனால உங்களோட வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில என்ன நடக்க போகுது தெரியுமா? You know what is going to happen in your life and my life? தேவன் என்ன செய்ய போகிறாரோ அதுதான் நடக்கும். So what God is going to do in my life, that's what will happen. வேற எதுவும் நடக்கவே முடியாது. Nothing else will happen in our பிசாசு life. உங்களை தொடணும்னு நினைச்சாலும் If Satan wanted to touch you, அது முடியாது. it's impossible. மனுஷர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பணும்னு நினைச்சாலும் Even the man want to come against you, அது முடியாது. it's impossible. சத்துரு பெரிய வெள்ளம் போல உங்களிடத்தை தேடி வந்தாலும் So the devil will come like a flood to you. ஒன்றும் உங்களோட வாழ்க்கையில நடக்காது. Nothing will happen against you. ஏன் தெரியுமா? You know why? ஆபிரகாமுக்கு அடைக்கலமும் கேடகமும் அனுகூலமும் இருந்தவர். Who was the comfort and the refuge for the Abraham? 15ஆம் அதிகாரத்துல சொல்லுது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், In the Genesis chapter 15, God நான் says to உனக்கு Abraham, கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன். I am your tower and I'm your shield. 15:1 சொல்லுது, In the Genesis 15, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, after these things happened, the God's word came in the vision to him. அவர் பார்த்து சொல்றார், ஆபிரகாமே Abraham, நீ பயப்படாத, do not be afraid. நான் உனக்கு கேடகம், I am your shield. நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். You are exceedingly great reward for me. யார் நமக்கு கேடகம்? Who is my எல் shield? ஷடாய் எனக்கு கேடகம். El Shaddai is my shield. யார் உங்களுக்கு மகா பெரிய பலமாய் இருக்கிறவர்? Who is the great reward for you? இந்த சபையில் இருக்கிற பாஸ்டர்ஸ் அல்ல எனக்கு பலம். Not the pastors in the church is strength for இந்த me. சபை விசுவாசிகள்
விசுவாசிகள் அல்ல எனக்கு பலம். Not the believers of this church is என் strength for me. குடும்பம் அல்ல எனக்கு பலம். Not my family is strength for என் me. படிப்பு அறிவு ஞானம் அல்லது பணம் அல்ல என்ற பலம். My education or my எல் strength சடாய் is not my என்னுடைய strength. மகா பலம். The El Shaddai is my உங்கள் strength. ஒவ்வொருவருக்கும் அப்படியே ஆக கடவுது. The same it will happen to you as well. மனுஷனை நம்பாத. Don't believe on the எல் man. ஷடாவை நம்பு. Believe on the El Shaddai. மனுஷனை பிரியப்படுத்தாத. Don't try to please the சர்வவல்லவரை man. பிரியப்படுத்த. You try to please the மனுஷனோட Almighty. டைம் ஸ்பெண்ட் பண்ணாத. Don't spend time with man. தேவனோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. Spend time with God. ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சாரா? God called Abraham. 12ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சார். In the chapter 12 he says God has called Abraham. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். I will make you a great nation. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். I will bless you. உன்னுடைய பேரை நான் I பெருமைப்படுத்துவேன். will increase your name. நீ ஆசீர்வாதமா You இருப்பாய். will be blessed. உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன். Whoever bless you, I will bless உன்னை them. சபிக்கிறவளை நான் சபிப்பேன். Whoever curse you, I will curse பூமியில் உள்ள them. வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள Because of ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். you, all the nation of the world will கர்த்தர் be blessed. ஆபிரகாமுக்கு சொன்னாரேயானா, If the God has told நீங்கள் Abraham, நானும் ஆபிரகாமின் சந்ததியார்கள். we are the generation of Abraham. விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ, Whoever believers, கலாத்தியர்ல சொல்லுது விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ, in the Galatians it says, who are the generation அவர்கள் of எல்லாரும் faith, ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். they will be blessed with Abraham. அப்படியானா இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, This word is not only for Abraham. ஆண்டவர் அண்டனை நோக்கி The Abraham into the நான் உன்னை ஆசீர்வதிக்க past. போறேன். I am blessing you. நான் உன்னை பெரிய I will ஜாதியாக்குவேன். make you a great nation. உங்கள் ஒவ்வொருவரை நோக்கி So he is telling you ஆண்டவர் every one சொல்லுகிற of you, காரியம் God tells you, ஆபிரகாமை நோக்கி சொன்னது உண்மை என்றால், if it's true that God told அதே Abraham, வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் சுதந்திரமாய் கிடைக்கிறது உண்மை the என்றால், same premise you are going to get also. நீங்களும் நானும் ஆபிரகாமோடு கூட So ஆசீர்வதிக்கப்படுகிறோம் we are என்றால், going to be blessed more than அவர் the உங்களை பார்த்து Abraham. சொல்ற காரியம், The one thing God is telling you right உன்னை நான் now, பெரிய I ஜாதியாக்குவேன். will make you a great எஸ்சிஎம்ஐ nation. பெரிய That ஜாதியாக்குவேன். God will make உன்னை FCM a great குடும்பத்தை பெரிய nation. I will ஜாதியாக்குவேன். make your family a உன்னை great பிள்ளைகளை nation. பெரிய I will make ஜாதியாக்குவேன். your children a great ஒருமா nation. விசுவாசிக்கிற I'm பிள்ளைகளுக்காகவே talking to நான் those who பேசுறேன். believe. உன்னை கர்த்தர் பெரிய ஜாதியாக்குவார். God will make you a அவர் great சொன்ன nation. நடக்கும். If he say it will happen. ஆபிரகாமுக்கு அவர் சொன்னது நடந்ததே. ஆனால் If what God told Abraham will உங்களுக்கு happen to சொல்லுகிற you, போது அது நடந்துதான் so ஆகும். what God had told you will surely accomplish in your life. ஆபிரகாம் ஜெபிச்சதினால ஆண்டவர் அதை செய்யல. Because Abraham prayed, God didn't do it to him. ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் அவனுக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை வைத்தார். But there was a covenant between Abraham and நீங்கள் God. நானும் ஜெபிக்கிறதுனால அல்ல இது நடக்க போகிறது. This is going to happen not because you are நீங்கள் நானும் praying, உபவாசம் பண்ணுகிறதுனால மாத்திரமல்ல இது நடக்க போகிறது. because we are fasting and praying, not because of that this is going to happen. பிதாவானவர் Because of the Father, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால வச்ச உடன்படிக்கையின் நிமித்தம், because of the covenant which he kept through the blood of குமாரனாகிய Jesus Christ, இயேசுவின் உடன்படிக்கையின் நிமித்தம் because of the Son, the Jesus Christ, அவர் is உங்களை covenant, பெரிய ஜாதியாக்கி he will make you a great nation. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். He will bless you. உங்களுடைய பேரை He பெருமைப்படுத்துகிறவர். will exalt your name. நீங்கள் ஆசீர்வாதமாத்தான் You will be இருப்பீர்கள். blessed. வேதம் அப்படிதான் சொல்லுது. That's why the word says, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். whoever bless you, God will bless உங்களை them. சபிக்கிறவர்களை அவரே சபிப்பார். Whoever curse you, God will பூமியில curse உள்ள them. வம்சங்கள் எல்லாம் உங்களின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கும். All the nation of the world will be blessed because of you. ஆபிரகாமை பார்த்து கேட்டால் ஆபிரகாம் என்ன தெரியுமா சொல்வான்? You know, if you ask from the Abraham, you know what he will say? இந்த பலத்தில, இந்த உண்மையில, இந்த சத்துவத்தில இந்த கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல. God didn't bless me because of my strength or my own wisdom or anything in my நான் அங்கே own. பொய் சொன்ன மனுஷன். I am a person who lies. நான் அங்கே விசுவாசத்தில தளர்ந்த மனுஷன். I am a person whose faith. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வேளையில் நான் எலிசேருடைய பிள்ளையை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவன் என்னுடைய வீட்டில் இருக்கிறான் என்று சொல்லி அவனை ஆசீர்வதியும் என்று சந்தேகமாய் கேட்ட மனுஷன். I am a person who had a doubt and asked my servant to bless first. திரும்ப ஆண்டவர் சொல்றார், இல்ல நான் உன்னுடைய கற்பப்பிறப்பை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் But சொல்லும்போது, God told Abraham, I will bless your ஆண்டவரே seed. உமக்கு முன்பதாக இந்த இஸ்மவேல் இருக்கிறான் இவனை ஆசீர்வதியும் என்று சொன்ன மனுஷன். The person who asked to bless the Ishmael in front of God. தேவனுடைய வழிகளை அறியாத ஒரு மனுஷன். The one who didn't know the way of அப்படிப்பட்ட God. ஒரு பைத்தியமான ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்தெடுத்து God has chosen that kind of foolish person தன்னுடைய மகிமையை விளங்கப்படுத்துறதுக்காக கர்த்தர் அந்த காரியத்தை செய்தாரேயானால் to show his glory. The God has உங்களை chosen என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். God has chosen you and me, எங்கட பலமும் அல்ல, எங்கட பராக்கிரமம் அல்ல, not through our power or might. எல் சடாவால ஆகும், Through El Shaddai is சர்வ வல்லவரால possible. ஆகும். Through Almighty is possible. அவர்கிட்ட
நம்முடைய கையில பலவீனனும் பலவானாய் மாறுவார். Oh, God will give the strength to us. அவருடைய கையில இல்லாதவனும் உள்ளவனாய் மாறுவார். In his hand who is not having anything, God will make him அவருடைய everything. கையில பேதையும் ஞானியாய் மாறுவார். In God's hand the fool will become a wise. அவருடைய கையில நீங்களும் நானும் இருக்கிறோம். We are in his hand. அவருடைய வாக்குத்தத்தம் பலிக்கிறதுக்காக நீங்களும் நானும் உலக தோற்றத்துக்கு முதல் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்கள். So we are being created without the foundation of the world, so that he is promised to be பிசாசுனுடைய வாக்குத்தத்தம் பலிக்க அல்ல. Not the Satan's promise to be fulfilled. எல்ஷடாவின் வாக்குத்தத்தங்களின் மேல பலிக்க. So the El Shaddai's promises to come across. சர்வ வல்லவருடைய வாக்குத்தத்தங்கள் இந்த குடும்பத்தின் மேல பலிக்க. So the Almighty's promises to come into my family. அந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பலிக்க. So the God's promises to come into your family. கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முதல் நம்மை தெரிந்தவர். So that's the reason God has chosen you before the foundation of the நீங்கள் world. ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். Therefore you will be blessed. முதலாம் அதிகாரத்தில் சொல்லி ஆண்டவர் அழைச்சார். So in the chapter 12, பன்னெண்டாம் அதிகாரத்தில் சொல்லி ஆண்டவர் அழைச்சார். in the chapter 12, God has told this and called him. அங்கே வருகிற போது பன்னெண்டாம் அதிகாரம் முழுதையும் நீங்க வாசிச்சு பார்க்கலாம். So when you go through the chapter 12 in அவன் Genesis, போகிற போது அங்கே எகிப்தில் போகிற போது அங்கே அவன் பொய் சொல்லுகிறான். so when he went to Egypt, he was lying. 13வது வசனம், ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ என்னை என்னுடைய சகோதரி என்று சொல்லி அங்கே சாராவுக்கு சொல்லுகிறான். So he was telling to his wife Sarah that because I wanted to live, therefore I am going to tell that you are my sister. கர்த்தரால் அழைக்கப்பட்ட மனுஷன், The one who was called by God, தேவனால நான் பிழைப்பேன் என்ற நம்பிக்கை அற்று போய் he had lost the hope of God. மனைவியால நான் பிழைப்பேன் என்ற அளவுக்குள்ள உள்ள ஒரு பரிதபிக்க கூடிய ஒரு மனுஷன். So he thought he can escape from the king through his wife. தேவன் அவனை அழைத்தார். But God has called him. தேவன் தன்னை காப்பார், அங்கே பலப்படுத்துவார், சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்ற அளவுக்கு நம்பிக்கை அற்றவனாய் இந்த இடத்துல இருக்கிறான். So in this place he lost the hope from the God, that God who called him will protect him. அவருடைய மனைவி மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டு, Because his wife Sarah was very beautiful. அவளின் நிமித்தம் என்னை அங்கே கொலை செய்து விடுவார்கள் என்ற பயத்தினால் He had a fear because of her they will kill him. நீ என்னுடைய மனைவி என்று சொல்லாதபடி என்னுடைய சகோதரி என்று சொல்லன்னு சொல்கிறார்கள். That's why he told his wife, don't say that you are my wife, but you are my sister. நம்பிக்கையில குறைவாய் இருந்த மனிதனை வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தத்தக்க அளவுக்கு நம்பிக்கைக்குரியவனாய் கர்த்தர் மாற்றினாரே. ஆனால் உங்களுடைய நம்பிக்கையற்ற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஈடுபடுகிற போது நம்பிக்கையற்ற உங்களை கர்த்தர் இன்னும் நம்பும்படி செய்து உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நம்பத்தக்கதாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர். So the same Abraham, when he had this hopeless person who had denied the faith, but later God made him to become a warrior in the faith, the same way God will make you also a faithful person and warrior in this faith. ரோமரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பார்க்கிற போது, Rome chapter 4 4:18 பார்க்கிற போது, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் அங்கே தேவனை நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கல, விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு மாத்திரமல்ல என்று சொல்லி தொடர்ந்து அங்கே சொல்லி கொண்டு போகிறத நாங்கள் பார்க்க முடியும். So we can see in the Rome chapter 4 from the 18 that he became the mightier in faith, though their things were not contradicting his what God told, but he was kept in faith and he was strengthened in faith. இந்த ரோமர் 4 பார்க்கிற போது அவன் விசுவாசத்தில் வல்லவன். In the Rome chapter 4 when we see God, he is a mighty in வாக்குத்தத்தம் faith பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பினவன். because he believed what God has promised, surely he will fulfill. That's why he நம்பிக்கை believed. எப்படி வந்தது? How this faith came to him. தன்னுடைய மனைவியினால உயிர் பிழைக்கணும் என்று சொல்லி மனைவியிடத்தில் கெஞ்சினவனுக்கு எப்படி தேவன் பேர்ல தேவனை நம்பக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை வந்தது? How the Abraham got the faith, though in the beginning he was relying on his wife, but later how he had this faith for ஒரே ஒரு காரியம், ஆபிரகாம் அடிக்கடி தொழுது கொள்ளுகிற மனுஷன். The reason for that is always he was ஒரே worshiping ஒரு God. காரியம், ஆபிரகாம் அடிக்கடி தேவனை
தொழுது கொள்ளுகிற மனுஷன். Abraham very often he worshiped God. இந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 12ல நீங்க இந்த 12ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை பாத்தீங்கன்னா, When we see the chapter Genesis chapter பின்பு ஆபிரகாம் அவிடத்தை விட்டு பெயர்ந்து அந்த பெத்தேலுக்கு கிழக்கே அங்கே இருக்கிற மலைக்கு போய், பெத்தேலுக்கும் அங்கே மேற்காக அவன் அங்கே கிழக்காக போய் என்று சொல்லி கொண்டது ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். So he made a சுருக்கமா சொன்னா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற மனுஷன். he the person who always worship God. தேவன் எப்பப்ப சந்தித்தாரோ, எப்பப்ப பேசினாரோ, எப்பப்ப தரிசனத்தில் வெளிப்பட்டாரோ அப்பப்ப ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் தொழுகிற ஒரு மனுஷன். Whenever God revealed to him, he always worship God and he built a ark for God. அவன் தொழுது கொள்ளுகிற மனுஷனானபடியினால் தேவனே அவனுடைய விசுவாசத்தை அவனுக்குள்ள ஊட்டினார். Because he was keep on worshiping God, God has poured out his faith on him. அதனுடைய அர்த்தம் அவன் ஒரு ஜெபிக்கிற மனுஷன். That's meaning that he's a person who நீங்கள் prays. கர்த்தரோடு கூட உறவாடினால், If you have relationship with God, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையில ஜெபத்தை கூட்டினால், if you increase your prayer in your life, ஒரு வாக்குத்தத்தம் உங்களுடைய கையில கிடைக்கிற போது அதை குறித்து நீங்க நன்றி செலுத்தினால், so when you receive a promise, if you keep on thanking God for that, உங்களுக்கு டைம் கிடைக்கிற போது அல்ல, not when you have, நீங்களா டைமை உண்டு பண்ணி நீங்க கர்த்தரிடத்து சமூகத்தில் போய் இருந்து அவரை ஆராதித்தால், so you have to create time for God and you have to go to God ஆண்டவர் and worship தன்னுடைய him. பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிறது இல்ல. He will never leave his children in that case. தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் விசுவசித்து தானே நீங்க அந்த இடத்துல போகிறீர்கள். So you're going to that place because you know there's a God and whoever seek to him, he will give the reward to them. That's you அதனால believe. உங்கள் விசுவாசம் பலப்படத்தக்கதாக, So that your faith will be strengthened. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அடிக்கடி பேசி அவனை பலப்படுத்தினது போல, The same way God has given many promises to Abraham and he strengthened him. கேள்வியினால விசுவாசம் வரும் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிற போது அது கர்த்தர் நம்மோடு பேசுகிறபடியினால் நமக்கு விசுவாசம் பெருகும். So when the word says by hearing the faith will increase, so when you keep on hearing the word of God, your faith will இந்த increase. மனுஷன் பலப்பட காரணம் என்ன? When the person who was fear in the beginning, how he became strong? பலமுள்ள கர்த்தரோட பயந்த மனிதன் அங்கே இடைப்பட்டான். Because the fearful person, he had a connection with the strong God. அங்கே சந்தேகமான மனுஷன் அங்கே விசுவாசத்துல தைரியப்பட காரணம் என்ன? The one who is doubtful, how he became warrior in faith. அந்த விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமான ஆண்டவரோடு அவன் இடைப்பட்டான். Because he had a connection with the God who will start and finish the வாழ்க்கையிலும் faith. அப்படித்தான் நடக்க வேணும். So in your life also should happen the same இந்த way. ஆண்டு ஜெப ஆண்டு. This is a year of தேவனுடைய prayer. பிள்ளைகள் ஜெபம் பண்ணு. Your children should pray. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்துரு. You have to wait upon the God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபம் You பண்ணு. have to hold on to the promises of God and pray. வாக்குத்தத்தத்தின் மூலமாய் கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவார். Through the promises, God will strengthen you. He will strengthen your faith. கேள்வியினால விசுவாசம் வரும். By hearing the word, கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். by hearing the word of God, you will have faith. இந்த வசனம் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். The word, through this word, God speaks to அதனால us. நீங்களும் நானும் பலன் கொள்ள முடியும். Therefore, we can get strength. அதே அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நீங்க வருவீங்கன்னு சொன்னா, The Genesis chapter 13 verses 4. அந்த இடத்திலும் அங்கே பார்க்கிறோம் அவன் அங்கே ஆண்டவரை தொழுது கொள்கிறானா. So he was worshiping God. ஆபிரகாம் சொல்லப்படுது 13ஆம் அதிகாரத்தில் அவன் ஒரு பெரிய சீமானா இருக்கிறான். He is a rich person. அங்கே மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் உடையதுமான ஒரு ஆஸ்தியை உடைய ஒரு சீமானா இருக்கிறான்னு சொல்லி 2ஆம் வசனம் சொல்லுது. Yeah, he has many animals, silver, gold, and he was very rich person. அவன் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா. He was a very rich person. 4வது வசனம் சொல்லுது, Verse says, முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். So the verse 4 says that in the place with the altar which he had made there at first, and there he called the name of the Lord. ஆபிரகாம் அடிக்கடி தொழுது கொள்ளுகிற ஒரு மனுஷன். The person who he was worshiping இந்த God. வருஷம் யாரெல்லாம் அதிக ஜெபத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் இயேசுவின் நாமத்தினால சொல்றான், அவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
ஆசீர்வதிக்கப்பட்டுதான் ஆவார்கள். I'll tell you this year, who are spending time with God and praying more, they will be blessed. மறக்கிறது இல்ல. God will never forget your prayer. நீங்கள் ஜெபிக்கிறது ஆண்டவருடைய சமூகத்திலே அல்லவா? Because you are praying in the presence of நீங்கள் God. ஆராதிக்கிறது கர்த்தரை அல்லவா? You are worshiping God. ஆண்டவர் ஏன் நம்மை அழைச்சிருக்கிறார்? You know why God has called அவரை you? மகிமைப்படுத்தும்படியாகவே தான். Exalt His அதனால name. அருமையான தேவஜனமே ஜெபி. Therefore you pray. இந்த ஆபிரகாமை ஆண்டவர் தான் பலப்படுத்தினார். God is the one who strengthened Abraham. 13ல நீங்க பார்க்கிறபோது அவன் பெரிய சீமான் ஆகிறான். In the Genesis chapter 3, he became a very rich person. அங்கே அவனோடு கூட லோத் எல்லாரும் இருக்கிறத பார்க்கிறோம். With him there is Lot also was there. அவர்கள் இருந்த பூமி அவர்களை தாங்க கூடாதபடிக்கு மிருக ஜீவன்களினால கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். The place where they were, the place could not hold the richness he had. அங்கே அவர்களால ஒத்து அவ்வளவு ஆடு மாடுகளை பிராணிகளை வளர்க்க முடியல. Because they couldn't, they had that many of animals. ஆண்டவர் எல்லாத்தையும் பெருக பண்ணிவிச்சார். Because God has multiplied. கர்த்தர் ஒரு மனுஷனை அழைத்தார். If God has called someone, அழைக்கப்பட்ட மனுஷன் கர்த்தரை தொழுது கொண்டே இருந்தால், if the person who called, if keep on worshiping God, சூழ்நிலை பிள்ளையா இருக்கலாம், maybe the வனாந்திரமா இருக்கலாம், maybe you'll have a desert life, வெளியா இருக்கலாம், maybe a wild wilderness. அவன் ஜெபிக்கிறவர் எல் ஷடாவாய் இருக்கிறபடியா, because whom you are praying to God, அவன் ஜெபிக்கிறவர் சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறபடியா, because whom you are praying is வயனாந்திரமும் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். Even the deserted place will become அவாந்திர வெளியிலும் ஆறுகள் ஓடும். Even the wilderness and a desert place, God will make காலத்திலும் கர்த்தர் உங்களை போஷிப்பார். Even the time of famine, God will தேசம் பட்டினியாய் இருக்கலாம், தேசம் பட்டினியாய் இருக்கலாம், maybe the கர்த்தருடைய பிள்ளைகள் பட்டினியாய் இருக்க கர்த்தர் விடுகிறது இல்ல. but the children, the God children will never be in hunger. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுக்கு தைரியம் இருக்கணும். That's why you, the God children, should have strength. இங்கிலாந்து தேசம் அல்ல என்ன பாதுகாக்கிறது. Not the England is going to protect me. இங்கிலாந்து தேசம் அல்ல என்ன போஷிக்கிறது. Not the nation of England going to சர்வத்துக்கு எஜமானனாய் இருக்கிறேன் கர்த்தர். The Almighty God is a நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். Wherever you go, you will be blessed. ஆபிரகாம் போகிற இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மை என்றால், Abraham, wherever he went, he was blessed. நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். So wherever you go, you will be blessed. ஏன் தெரியுமா? You know reason? ஆசீர்வதிக்கிற எல் ஷடாய் சர்வ வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறபடியால். Because you are the God who's El Shaddai God, he will bless you. நீங்க போகிற இடமெல்லாம் வெளிச்சமா தான் இருக்கும். Wherever you go, it will be shining for you. அதனால அருமையான பிள்ளைகள் சூழ்நிலையை பார்க்காத. Therefore, children of God, don't look for the circumstances. இந்த இடத்துல நீங்க பார்க்கிற போது அந்த இடத்துல பயங்கர எதிர்ப்பெல்லாம் வருது. So he had many opposition for him. அவனோ அந்த கர்த்தரை பார்த்து கொண்டிருந்தான். But he was always looked unto God. அங்கே அவர்களுக்குள்ள தாங்க முடியாதபடியினால நீங்க ஒரு பக்கம் நாங்க ஒரு பக்கம் போகணும்னு சொல்லி ஒரு அங்கே பார்க்கிறோம், சகோதரர் பிரிகிறத பார்க்கிறோம். We can see the brothers, they separated from each side. One went to one side and one to பூமி the other. அவர்களுடைய ஆஸ்தியை தாங்க கூடாதபடியினால் The earth could not hold their properties. அவர்கள் அங்கே பார்க்கிறோம் பிரிகிறதை பார்க்கிறோம். They were just separated from that அந்த place. அளவுக்கு இந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். The God will bless that much. ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் தான் 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி அவர் என்ற அப்பாவா உங்களோட அப்பாவா இருந்தா நீங்களும் நானும் இந்த வருஷம் அதே போலதான் ஆசீர்வதிக்கப்படுவோம். According to this 2 Corinthians chapter 16 verse 8, chapter 6 verse 18, if he is our God, we will be blessed as well. ஆண்டவர் அப்படிதான் சொல்றார். That's how the God says. ஆதலால் உங்கள் அன்பையும் அங்கே நாங்கள் உங்களை குறித்து சொல்லப்பட்ட 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்றாராம். So I will be the father to you and you shall be my sons and daughters, says the Lord Almighty. நான் யாரு? Who I am? Who are you? நீங்களும் நானும் சாதாரண மனுஷனிடத்துல பிறந்தது உண்மைதான். It's true that we have been born through a ordinary ஆனா man. ரட்சிக்கப்பட்ட போது But when we நீங்களும் நானும் எல் ஷடாவின் குமாரரும் குமாரத்திகளும். so we became the son and daughter of El Shaddai. இன்றைக்கு நீ நானும் என்னன்னு சொல்ல முடியும்? So how we can say what to say about நான் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. I'm not an ordinary person. நான் எல் ஷடாவினுடைய புத்திரன். I am a son and daughter of El Shaddai. நீங்கள் எல் ஷடாவின் புத்திரர்கள். You are the children of El நீங்கள் Shaddai. ஒவ்வொருவரும் எல் ஷடாவின் புத்திரிகள். Every one of you the daughter of El Shaddai. சர்வ வல்லவருடைய புத்திரன். You are the elder. சர்வ வல்லவருடைய
தேவனுடைய புத்திரி. You are the sons and daughters of Almighty. கைதட்டி அந்த சர்வ வல்லவருக்கு நன்றி செலுத்து. Whoever believes, give a clap of hand to God and thank Him. உங்களுடைய அப்பா ஒரு குடிகாரன், பொல்லாதவன், கெட்டவனாய் இருந்தால், If your father was a drunkard and he was doing all the bad நீங்கள் things, உங்களுடைய அப்பாவுடைய பெயரை சொல்ல வெட்கப்படுவீங்க. you will be ashamed to tell his name. ஏனென்றா உலகமே அவனை பார்த்து துப்புது. Because the people will say, they will. ஏனென்று சொன்னா தகப்பன் என்று சொல்றதுக்கு ஒரு நல்ல குணமும் இல்ல. Because he is not have any good character to say he's my அதனால father. சில பேர் தங்களுடைய தகப்பன் பெயரை சொல்ல மாட்டாங்க. So therefore some people they will not like to tell their father's name. தகப்பனை குறிச்சு ஒரு பெருமை, ஒரு ப்ரௌடோ அல்லது ஒரு நன்மையான காரியம் ஒன்றும் இருக்காது. Because they will not have anything to boast about their father. இது உலகத்தில் இருக்கிற சில தகப்பன்மார். But in some fathers in this world. ஆனா நம்முடைய தகப்பன் அப்படி அல்ல. But our father who is எல் ஷடாய் சர்வ வல்லவர் அப்படி அல்ல. Our El Shaddai God the Father is பொய் சொல்ல மனுஷன் அல்ல. He is not a man to lie. அவர் ஒரு மனுஷனை அழைச்சா முற்று முடிய ரட்சிக்கிறவர். But if he calls someone, he will surely fully. உங்களில் நற்கிரியைகளை செய்ய தொடங்கி இருந்தால் அதை முற்று முடிய ரட்சித்து முடிவிக்கிறவர். Because he started to do good things in your life, surely he will complete it. அவர் இடையில நம்ம விடுகிறதில்லை. In between he will not leave you. அவரால செய்ய முடியாத ஒரு காரியம் ஒன்றுமில்லை. Nothing impossible by him to do. அவர் நமக்கு ஒரு promise தந்தார். Because he gave a promise to us. அவர் வாக்கு தத்தத்துக்கு உண்மையுள்ள ஒரு ஆண்டவர். He is true to his promise. என்னுடைய அப்பா வாக்கு தத்தத்துக்கு உண்மையுள்ள ஆண்டவர். My father is a true. என்னுடைய அப்பா ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். My father he will listen to my அப்பா ஜெபத்தை கேட்கிறவர். My father will listen to my prayer. உங்களுடைய அப்பா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியான கிருபையான மழையை பெய்கிறவர். My father will pour the rain and shower on the one who is good or bad. என்னுடைய அப்பா தன் பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுக்கிறவர். My father will give everything what my children need. உலகத்தில் இருக்கிற தகப்பன்மாரே கொடுத்தால், even the fathers in the world if they can give you. உங்களுடைய அப்பா என்னுடைய அப்பா எல் ஷடா நாம் அவரிடத்தில் கேட்கிற போது நன்மையான ஈவுகளை தருகிறதே அதிக விஷயம் அல்லவா? So if you and me, if we ask from our father who is in El Shaddai, surely he will give the good things to you. Though you are not asked. காட்டு புஷ்பத்தை ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாரு என்று உதாரணத்துக்கு காண்பிச்சு நமக்கு கற்றுத் தருகிற ஒரு ஆண்டவர். God who have given the example saying, look at the birds and the wild lily in the field. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்தபடியா. Because he know what the need you have. எங்களுடைய அப்பாவுக்கு இந்த சபைக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்தபடியா. My father knows what the need we have for this church. என்னுடைய அப்பா எல் ஷடாவுக்கு அண்டனுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்தபடியா. My father God who knows El Shaddai knows what I need. உங்களுடைய அப்பா சர்வ வல்லவருக்கு உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தபடியா. Almighty God Father he knows what you need. அவர் அப்பப்ப தருகிறது அதிக நிச்சயம். Surely he will give on time. அவர் அப்பப்ப தருகிறது அதிக நிச்சயம். He will give everything on time. அவர் அப்பப்ப தருகிறது அதிக நிச்சயம். Everything he will give on இந்த time. ஆண்டில தேவன் எனக்கு தருகிறது அதிக நிச்சயம். This year surely God is going to give to me. என்று சொன்னாரோ, what he told you will give me. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுன்னு சொன்னாரோ, what promise he told அதை அவரே நிறைவேற்றி முடிப்பார். Surely he will fulfill it. நான் அவருடைய சத்தத்தை கேட்டா போதும். So when I listen to your noise, அவருடைய வழியில நான் நடந்தா போதும். I have to just walk his way. எனக்கு ஒரே ஒரு வழி தான் தெரியும். I know only one way. அதுதான் ஜெப வழி. That's the way of prayer. அதுதான் ஜெப வழி. That's the way of prayer. அதுதான் ஜெப பாதை. That's the way of path. அங்கதான் அங்கே எனக்கு தேவையான நன்மை கிருபை இருக்கிறது. In that path only I have all the goodness and grace. என்னுடைய பாதையில நெய் அங்கே ஓடிக்கொண்டே இருக்கும். In that வருஷத்தை நன்மையினால முடிசுட்டி he will crown the year with goodness. பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணிவிக்கிறவர். He will increase the path for me. அப்படினு சொன்னா நமக்கு நெய் அந்த அபிஷேகம் அந்த ஜெபம் நமக்கு அங்கே பொழிய பண்ணி கொண்டிருக்கிறவர். We will increase the prayer on our life. எங்களுக்கு ஒரே ஒரு பாதை தான் தெரியும். We know only one path. ஒரே ஒரு வழி தான் தெரியும். We know only one way. இயேசுதான் அந்த வழி. The Jesus the only way. ஆனா ஜெபம் தான் அந்த பாதை. That path is only prayer. அந்த ஜெபத்தின் மூலமா தான் நாங்க போகிறோம். Through that prayer we are going to நாங்கள் God. போகிற போது When we go through that, எங்களுடைய பாதையெல்லாம் with all our path, அவர் நெய்யாய் பொழிய பண்ணி வச்சிருக்கிறார். He will fill with that. இந்த வருஷம் உங்களுடைய பாதைகளை
எல்லாம் நெய்யாய் பொழிவிக்க You are going பண்ணப்பட்டிருக்கிறது. to fulfill in your life all of அதனுடைய that. அர்த்தம் என்ன தெரியுமா? You know what's the meaning? ஒரு ஆட்டுக்கு ஒரு எண்ணெயை பூசுகிற போது So when you put oil on a அந்த lamp, ஆட்டின் மேல ஈகள் மொய்த்து அந்த ஆடு சாகாதபடிக்கு அந்த எண்ணெய் பாதுகாக்கிறது. the oil they put into a sheep, because that oil will protect that. அதே போல உங்களோட வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில The same way in your life. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு anointing அபிஷேகமாய் இருக்கிறபடியா Because the Holy Spirit is our anointing. பரிசுத்த ஆவிக்குள்ள நீ நான் நிறைந்து ஜெபிக்கிற When போது we fill in the Holy Spirit and pray, எங்களை ஒன்றும் தொட்டவே முடியாது. nothing can touch us. ஏனென்றா ஜெபத்தை கேட்கிறவருக்கு கீழே இருக்கிறோம். Because we are under the God who listens to அந்த our prayer. உன்னதமானவருடைய மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே இருக்கிறோம். We are in the Almighty God, in His shadow we are under. எங்கட பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியப்பட்டிருக்கிறது. Because our ways been நீ poured. நடக்க முடியும். You can walk. வியாதி அணுக முடியாது. The wicked sickness problem cannot அணுக come. முடியாது. The problem cannot மரணம் அணுக come. முடியாது. The death cannot come. தரித்திரம் அணுக முடியாது. The poverty cannot அவன் come. என்னுடைய நாமத்தை நம்பி இருக்கிறபடினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்றவர். Because he believed in my name, so I will keep in a higher place. நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் தான் வைப்பார். Because he will keep me in high places. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நல்லா உங்களுக்கு சொல்றேன். So therefore, children of God, you have to listen to me carefully. நீங்க ஒன்று குறித்து கவலைப்பட வேண்டாம். Don't worry about anything. கர்த்தர் இந்த வருஷம் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிற The வருஷம். God is going to bless this year. நாங்கள் அவருடைய புத்திரர், அவருடைய புத்திரிகள். We are His children, daughter and sons and daughters. ஒவ்வொரு நாளும் காலம் அப்படி எழும்பி சொல்லு, Every day you wake up and tell, நான் சர்வ வல்லவருடைய புத்திரன். I am a son of the நான் Almighty. எல்சடாவினுடைய புத்திரி. I am a Almighty God's El Shaddai's அவரே God's son. சொல்றார், எனக்கு தகப்பனாய் இருக்கிறவர். He himself he told that He is my father. தகப்பனை சிலவளர் உலகத்தை தகப்பனை நீங்க இழந்திருக்க கூடும். You would have lost your father in the world. அல்லது உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார் நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு உண்மை இல்லாதவளா இருந்திருக்க கூடும். Maybe your worldly father, they are not true to you the way you want அதனால them to நீங்கள் be. தகப்பன் என்று சொல்லுகிற போது பிதாவை வெறுக்காதீர்கள். Therefore, don't hate your father because of your அவர் earthly உலகத்தில் இருக்கிற father. தகப்பன் போல அல்ல. He is not like the father who is அவர் மகா God. உண்மையுள்ள ஒரு He is ஆண்டவர். the true God. அவர் உண்மை உள்ளவர். He is a true அவருடைய God. அன்பிலே உண்மை இருக்கு. He is true in His love. அவருடைய அன்பிலே உத்தமம் இருக்கு. There is a truth in His அவருடைய love. அன்பு ஒருபோதும் நம்ம வெட்கப்படுத்தாது. His love will never put you into shame. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகள் தைரியமா இருங்க. Therefore, children of God, be stronger. அங்க 13 நாங்க பார்க்கிற போது அவன் சீமானா இருக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Because in the chapter 13 we see, because he was blessed. 14 நீங்க வருகிற போது அங்கே லோத்துவை பார்க்கிறோம், அங்கே சிறைபிடித்துக் கொண்டு போகிறார்கள். In the chapter 14, the Lot was they were captivated him. அங்கே अनेक ராஜாக்கள் சேர்ந்து அங்கே சிறைபிடித்துக் கொண்டு போகிறத பார்க்கிறோம். Many kings came against him and they அந்த இடத்துல ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் இருந்த 318 ஆட்களோடு போய் அதை ஜெயிக்கிறார். So Abraham went with his servants and the people with him, about 300 odd people, and he. இந்த வருஷம் சிறைப்பட்டு போன உங்களுடைய ஆசீர்வாதங்களை திரும்பி மீட்கிற வருஷம். This year God will remove all the things which வேற யாரையும் கொண்டு விச்சு அல்ல, not through anyone else. கர்த்தர் உங்களை கொண்டு விச்சு, உங்களோட குடும்பத்தை கொண்டு விச்சு, உங்களோட பிள்ளைகளை கொண்டு விச்சு, உங்களோட நண்பர்களை கொண்டு விச்சு கர்த்தர் மீட்கிற வருஷம். So through your family and your friends and through your family members, God is going to redeem the things which you are lost. நான் விசுவசிக்கிறேன். I believe கர்த்தர் இந்த வருஷம் எதை நாங்கள் இழந்தோமோ, எதை நாங்கள் அங்கே சில வேளையில் அழிச்சிருக்கிறோமோ, அவைகளை எல்லாவற்றையும் திரும்ப மீட்கிற ஒரு வருஷம். So I believe this year God is going to redeem the things which are lost the previous years. எத்தனையோ ராஜாக்கள் சேர்ந்து தான் வந்து இந்த இடத்துல இவர்களை சிறைபிடித்துக் கொண்டு போகிறார்கள். The many kings came together and they caught Lot and his people. ஆனா ஆபிரகாமும் 318 பேரும் போய் அவ்வளவு பேரையும் மீட்கிறார்கள். The Abraham and 300 odd people went and they redeemed them and came. சகல பொருட்களையும் மீட்கிறார்களாம். They redeem everything or every stuff they had. ஒன்றை கூட இழக்கல்ல. They didn't lose anything. எல் ஷடாய் நம்மோடு இருக்கிறபடியா. Because El Shaddai is with us. அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பாரேயானால், If he is leading us, நீங்களும் நானும் தொழுது கொண்டே இருப்போமேயானால், if we keep on worshiping God, இழந்தவைகளை நூறத்தனையாய் திரும்ப பெற்றுத்தானாவோ. surely you will receive whatever you lost. பின்னிட்டு போனவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வந்துதான் ஆகும். Whatever lost you, whatever உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் இழந்திருக்க கூடும்.
Maybe you lost your peace. பொருள் இழந்திருக்க கூடும். Maybe you lost your பணங்கள், ஆஸ்திகள், வீடு, விசாக்களை செலவுகள் இழந்திருக்க கூடும். Maybe you lost your money or visa or any house or அல்லது anything else. பிள்ளைகளை இழந்திருக்க கூடும். Maybe you lost your children. எதையும் நீங்க இழந்திருக்கலாம். Whatever you lost, திரும்ப சொல்றேன், I'll tell you again, ஜெபத்திலே நீங்க தரிச்சிருக்கிறபடியா because you are staying in உங்களுக்காக prayer, எல் ஷடாய் வருவார். because of behalf of you, உங்களோடு அந்த எல் ஷடா வருவார். the El Shaddai will come behalf அவர் of வருகிற you. போது When he comes, எவ்வளவு பலத்த காரியமானாலும் சரி, whatever the mighty powerful thing, உங்களுடையது அத்தனையும் இயேசுவின் நாமத்தினால திரும்ப வரும். whatever is belong to you, God will give it back to உங்களுக்கு you. குறிச்சது இயேசுவின் நாமத்தினால திரும்ப வரும். What is appointed for you, God will give it back to you in the name of Jesus. தன்னுடைய சித்தத்தின்படி எதை உங்களுக்கு தந்தாரோ, God, whatever God has given to you according to His தன்னுடைய will, சித்தத்தின்படி எதையெல்லாம் உங்களுக்கு தந்தாரோ, whatever God has given to you according to His own will, அத்தனையும் இந்த வருஷம் திரும்ப வருகிற வருஷம். surely God will give it back to you. அத்தனையும் திரும்ப வருகிற வருஷம். Surely God will give everything back ஒரு to இடத்துல you. யுத்தம் வந்தா என்ன நடக்கும்? So for example, if a war come in one place, அழுக புலம்பல்கள் தான் ஏற்படும். there will be weeping and இழப்புகள் ஏற்படும். you will lose சமாதானம் இல்லா தன்மை people. இருக்கும். You lose the peace. ஒரே கூக்குரலா இருக்கும். There will be shouting and crying. எல்லாம் சுடுகாடா எரிக்கப்பட்டிருக்கும். The place will become burned திரும்ப அதை and மீட்டுக் கொள்ளுகிறது மிக கஷ்டமா இருக்கும். it's difficult to get that place back. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார்? You know what God says? தீமையாய் நடந்த அத்தனையும் Whatever things went wrong, கர்த்தர் நன்மையாத்தான் முடிய பண்ணிவிப்பார். God will change into a good உங்களுக்கு thing. சாபமாய் விளைவிக்கப்பட்ட அனைத்தையும் Whatever is happened to you as a கர்த்தர் curse, ஆசீர்வாதமா தான் God தருவார். will change the curse into blessing. விசுவாசிக்கிற பிள்ளையோட I'm பேசுறேன். talking to those who believe. கடந்த வருஷம் நீ இழந்ததுல ஒரு பெனி கூட நீ இழந்து போகாதபடி கர்த்தர் இந்த வருஷம் திரும்ப தருவாராக. So whatever you lost last year, God is going to give this year back everything. கடந்த வருஷம் நீங்க சில வேளையில ஆத்துமக்கள் இழந்திருக்க கூடும். Even last year you would have lost அதை இந்த souls. வருஷம் கர்த்தர் நூறத்தனையாய் திரும்பி So தருவாராக. God is going to give it 100 times more this time. கர்த்தருடைய பலம் உங்களோடு கூட வரும். Because the God's strength will come with கர்த்தருடைய you. ஞானம் உங்களோடு கூட The வரும். God's wisdom will come with you. கர்த்தருடைய வழிநடத்தல் உங்களோடு கூட வரும். God's leading will come with you. அத்தனை ராஜாக்களையும் ஒரு பயந்து போன ஆபிரகாமும் அந்த 300 பேரும் மீட்டார்களே, ஆனால் that many of king, but Abraham, who was feared earlier, he was able to rescue right ஒரு now. பெரிய வீரன் அல்ல. He is not a mighty man. தன்னுடைய மனைவியின் மூலமாய் காப்பாற்றப்படுவதற்காக பயந்த ஒரு He மனுஷன். was afraid. He wanted to escape by ஆனா telling his இப்பொழுது இந்த wife. யுத்தத்துக்கு ஆபிரகாமுக்கு எப்படி பலன் வந்தது? How he had a strength to go for a ஆண்டவர் battle. ஆபிரகாமுக்கு பலனாய் இருந்தார். Because God was a strength for ஆண்டவர் Abraham. ஆபிரகாமுக்கு கேடகமாய் இருந்தார். Because God the shield for அதே Abraham. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். The same God is with you. நீங்கள் சில வேளையில படிக்கிற காரியத்துல பயந்திருக்க கூடும். Maybe you are in fear of your studies. எதிர்காலத்தை குறித்த பயம் இருந்திருக்க Maybe கூடும். you have a fear about your future. பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்ன்ற ஒரு பயம் இருந்திருக்க Maybe கூடும். you have fear about your children. பயப்படாத. Don't worry. அந்த Don't be எல்ஷடா afraid. உண்ட தகப்பன், Because your father who is அவர் El உன்னோடு Shaddai, கூட இந்த வருஷம் முழுவதும் இருக்க போகிறபடியா because he is going to be with you throughout the year. எது சிறைப்பட்டதோ, Whatever is a எது present life, சத்துருவினால் பறிக்கப்பட்டதோ, whatever is taken by the அது devil, அத்தனையும் everything, everything, என் கர்த்தருடைய பலம் உனக்காக திரும்ப கொண்டு வர வைக்கும். God's strength will make it come back to அதனால you. புது பலம் உனக்கு உண்டாகும். So therefore, new strength will செய்த come to தொழில் you. சிலவள நஷ்டமா இருக்கலாம். Maybe what are the business இந்த you are வருஷம் doing, maybe தொழில்கள் you are losing. ஆசீர்வதிக்கப்படுகிற வருஷம் நம்ப. God is going to bless your business this year. எதை சத்துரு சூறையாடிச்சதோ, Maybe the devil might destroy your அது situation. அத்தனையும் என் கர்த்தர் உன்னை கொண்டு வச்சே திருப்பி வைப்பார். So, but God is going to take it back by through அதுக்குரிய எபிலிட்டி your own. உனக்குள்ள உண்டாகும். That strength God will give அதுக்குரிய you. அறிவு ஞானம் உனக்கு The உண்டாகும். wisdom and the knowledge God will அதுக்குரிய give you. சரியான தரிசனம் வழிநடத்தல் உண்டாகும். The vision and the leading God will do எப்படி it to செய்தா you. இந்த காரியத்தை ஜெயிக்க முடியும் என்ற ஒரு ஞானம் கர்த்தர் உனக்கு தருவார். God will give the wisdom how to do the things and to overcome all of these. ஆபிரகாமுக்கு யார் இந்த யுத்தத்துக்கு ஞானமாய் இருந்தது? Who gave the wisdom to Abraham for this ஆபிரகாமுக்கு இந்த battle? யுத்தத்துக்கு யார் பலனாய் இருந்தது? Who gave the strength for this battle for ஆபிரகாமுக்கு இந்த Abraham? யுத்தத்திலே யார் கைட் பண்ணினது? Who guide the Abraham அந்த for this எல்ஷடாவே battle? செய்தாரே. The ஆனால் El Shaddai God himself brought உங்களோட it. படிப்புக்கு
அவர் ஞானமாயிருப்பார். For your studies, God will be உங்களுடைய your ஃபியூச்சருக்கு wisdom. அவர் ஞானமாயிருப்பார். For your உங்களுடைய எதிர்காலத்துக்கு அவர் ஞானமாயிருப்பார். for your future, God will be your wisdom. உங்களுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு அவர் ஞானமாயிருப்பார். God will give the wisdom to நம்முடைய lead your சபையை family. நடத்துறதுக்கு அவர் ஞானமாயிருப்பார். God will give the wisdom to lead our அவர்தான் church. எல்லாவற்றுக்கும் பலன். He is the strength for everything. என்னுடைய பலனோ என்னுடைய பராக்கிரம தேவை இல்ல. Not my strength or my might in me. எத்தனை சொல்றேன்? கர்த்தரின் பலன். God is my strength. கர்த்தரின் பலன். God is my கர்த்தரின் strength. கோட்டை. God is my கர்த்தரின் power. அடைக்கலம். God is my கர்த்தரின் refuge. பஞ்சம். My God கர்த்தரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். God is for everything ஒரு for me. சந்தலா விசுவாசிக்கி. I just விசுவாசி. believe. விசுவாசி. Believe. இடிந்து போனதான அந்த பட்டணம் திரும்ப கட்டப்பட்டதே ஆனால் The desolated land and the building was rebuilt. அழிக்கப்பட்ட அந்த தேசத்தில் திரும்ப செழிப்பு வந்ததே ஆனால் The nation which was destroyed, God has given a prosperity. இந்த வருஷம் This year, அழிக்கப்பட்ட உங்க சரீரத்திலே அழிக்கப்பட்டதான சுகங்கள் in your body, whatever the திரும்ப sickness you இயேசுவின் have, நாமத்தினால வரும். let the healing come நீ upon you in the சுகம் name of அடைவாய். Jesus. You will be நீ healed. பலன் அடைவாய். You will have புது strength. பலன் உண்டாகும். You will give a new புதிய strength to சுகங்கள் you. உண்டாகும். புதிய ஆரோக்கியங்கள் வல்லமைகள் உண்டாகும். விசுவாசிக்கிற பிள்ளையே நம்பு. I am talking to those who கர்த்தர் சொன்னா அது நடக்கும். if God say it will happen to யெகோவா you. சொன்னா எல்சடாய் சொன்னா அது நடக்கும். If El Shaddai God tells something, it will அதை happen to மட்டும் நீ you. விசுவாசி. You have to believe that. வேதம் சொல்லுகிறது அவன் திரும்பி போய் யுத்தம் பண்ணி திரும்பி வருகிற போது The verse says when he finished the battle and when he came back, அங்கே மெல்கிசேதேக் போகிறாராம். the Melchizedek was going. 18வது வசனம் சொல்லுது உன்னதமானுடைய தேவனுடைய ஆசாரியர் மெல்கிசேதேக்கு அப்பமும் ரசமும் அவருக்கு கொடுத்தார். The Melchizedek, the king of Salem, brought a bread and wine to him. களைச்சு போன வேளையில பலனற்று பெறுகிற வேளையில உனக்கு யார் பலனா இருக்க போகிறது? Who is going to give the strength when you are weary and tired? இந்த வருஷம் போன வருஷம் கடந்த வருஷம் உனக்கு யாரும் உன்னை தேற்ற யாரும் இல்லாம இருக்கலாம். Maybe last year you didn't have anyone to comfort you. யாரும் உன்னை பலப்படுத்த முடியாம No one would இருந்திருக்கலாம். have strengthened you. தனி மனிதனாவே நீ வாழ்ந்திருக்கலாம். Maybe you live alone இந்த வருஷம் அது அல்ல. but this year is not like that. உன்னதமானவருடைய அந்த எல்சடாவினுடைய மெல்கிசேதேக் உனக்கு அப்பமும் அவருடைய ரசத்தையும் கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்து அவனை தேற்றினது போல அந்த மெல்கிசேதேக் ஆவியானவர் அவர் உன்னை தேற்றுகிறவராய் தான் இருப்பார். The Melchizedek God, he will come and he will give the bread and wine to you and he will strengthen you. That's the Holy Spirit. விசுவாசிக்கிறேன். You have to believe that. இந்த வருஷம் உனக்கு மனுஷருடைய ஆறுதலை காட்டிலும் this year more than the comfort of the man, மனுஷர்கள் உன்னை பலப்படுத்துறதை காட்டிலும் rather than the man strengthen you, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். the God Spirit will strengthen you. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்துவார். God கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. The God Spirit will protect you and lead you. அவர் உடன்படிக்கை வைக்கிறது. Because he make a promise coming to இயேசுவின் இரத்தம் உன்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்யும். The blood of Jesus Christ will do the things which இயேசுடைய சரீரத்தில் செய்து முடித்த காரியம் அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தாரே அது அத்தனையும் என்னுடைய வாழ்க்கையில பலிக்கும். Whatever Jesus done in his body, he has done for me, it will come into my life. எனக்கு மெல்கிசேதேக் ஒருவர் இருக்கிறார். I have a Melchizedek, one Melchizedek. எனக்கு மெல்கிசேதேக் இருக்கிறார். I have one Melchizedek. அவர் என்றைக்கும் என்னை விட்டு விலகாத ஆவியானவர். He will never leave me. That's the Holy Spirit. அவரே எனக்கு பலன். He is my strength. அவரே எனக்கு சுகம். He is my அவரே healing. எனக்கு ஞானம். He is my wisdom. அவரே எனக்கு அறிவு. He is my knowledge. அவர்தான் என்னுடைய சகலதும். He is my everything. அவர் என்றைக்கும் என்னை விட்டு விலகாதவர். He will never leave me. அதனால் அந்த ஆவியானவர் உனக்கு துணையாய் இருக்கிறார். அதை நம்பு. You have to believe that Holy Spirit is there for you. He is அவர் ஆவியானவர் என்ன செய்கிறார்? இயேசுடைய இரத்தத்தை உன்மேல தெளித்து அவர் அப்ளை பண்ணி வச்சு உன்னை பலப்படுத்துகிறார். Because he is sprinkling the Holy Spirit is sprinkling the blood of Jesus on you. இந்த வருஷம் இயேசுடைய இரத்தம் என்ன காக்கிறவர். How many of you can say this year the God of Jesus blood? இயேசுடைய இரத்தத்தால ஜெயிப்பேன். I will overcome through the blood of Jesus. ஆட்டுக்குட்டியாவுடைய இரத்தத்தினாலும் சாட்சியுள்ள வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டது உண்மை என்றால் இயேசுடைய இரத்தத்தினாலும் சாட்சியுள்ள இந்த தேவனுடைய வசனத்தினாலும் இந்த வருஷம் நான் எல்லா காரியத்தை ஜெயிக்கிற வருஷம். So this year you will overcome everything through the blood of Jesus and his word. அவருடைய இரத்தம் என் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறபடியால் because his blood was sprinkled on me. அவருடைய இரத்தம் என் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறபடியால் because his blood was shed on me. எனக்கு சங்காரம் இல்ல. There is no destruction. என் குடும்பத்துக்கு சங்காரம் இல்ல. My family there is no என்னுடைய சபைக்கு சங்காரம் இல்ல. The church has no destruction. சொல்லு அவருடைய இரத்தம் என் மேல தெளிக்கப்பட்டபடியால் who believe say that blood of Jesus sprinkled. எனக்கு சங்காரம் இல்ல. There is no destruction. பிள்ளைகளுக்கு சங்காரம் இல்ல. Children there is no destruction. எங்களுடைய சபைக்கு சங்காரம் இல்ல. Destruction
chosen from ஓ my அந்த sister. ரத்தம் எனக்காக பேசும். God அந்த ரத்தம் சபையை காக்கும். the blood will protect அந்த my ரத்தம் எங்களுக்காக வழக்காடும். that blood will advocate for me and fight for me. காயினுடைய ரத்தம் பழி வாங்குறதுக்கு வழக்காடுச்சு. The blood of Cain was ஆபேலுடைய ரத்தம் அங்கே பழி வாங்குறதுக்கு வழக்காடுச்சு. Abel's blood of Abel was fighting to get the revenge. ஏனென்றால் ஆபேலை காயின் கொலை செய்துட்டார். Because Abel was killed Cain. அந்த ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து கர்த்தரை நோக்கி பழி வாங்கும்படியாய் கதறுகிறதுன்னு சொல்லப்படுது. The Abel's blood was shouting unto the God to the God. அதே போல இயேசுவை அங்கே ஜனங்கள் அங்கு பார்க்கிறோம், மனுஷனுடைய பாவம் அக்கிரமம் அங்கு அழித்தது. Because the same way that Jesus was destroyed because of the iniquity and the sin of the man. ஆனா இயேசுவுடைய ரத்தம் மனுஷனை பழி வாங்குறதுக்காக கூப்பிடல. But the blood of Jesus don't want to take revenge for the man. நன்மையானவைகளையே பேசுகிறது. It's always talk about the good things only. நான் ஒரு பாவம் செய்கிறேன், when I do a sin, என்னை அழிச்சு விடும் என்று அந்த ரத்தம் சொல்லாது. that blood will not tell to destroy me. உன்னுடைய பாவத்துக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இந்த இடத்துல இருக்கு. That blood we have which was shed because of my sin, அந்த ரத்தத்தால கழுவி சுத்திகரிக்கப்படும். so that blood will cleanse us. அந்த ரத்தம் எனக்காக பேசும். Because that blood will speak behalf அந்த of me. ரத்தம் என்னை பாதுகாக்கும். That blood will protect me. அந்த ரத்தத்துக்குள்ள தான் நீங்கள் நானும் அங்கே கட்டப்பட்டிருக்கிறோம். We have been built through in that blood. அதனால அருமையான தேவஜனமே ஆவியானவர் என்ன செய்வார் தெரியுமா? You know what the Holy Spirit will do? அவருடைய ரத்தத்தால் சம்பாதித்த சபை, He have earned this church through His blood. இந்த சபை அவருடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. Because God has earned the church through His அந்த blood. ரத்தம் எங்கள் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது. Because His blood was sprinkled upon us. அந்த ரத்தம் நன்மையானதே பேசிக்கொண்டே இருக்கும். That blood will keep on speaking good thing about us. அதனால அந்த ரத்தத்தில் எனக்கு சுகம் இருக்குது. Therefore I have healing through that blood. அந்த குமாரனுடைய ரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். Through that blood I have been redeemed. நான் பாவம், சாபம், அக்கிரமம், ரோகம், பிசாசுடைய கிரியைகளிலிருந்து முற்றுமாய் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தால். Through the blood of Jesus Christ I have redeemed from all the iniquities and all the trouble of this world. ரத்தத்தின் வல்லமை எனக்காக போதும் போதும். That the power of that blood is enough for me. அங்கே அப்பத்தையும் கொடுத்தானாம். That He gave the bread to them. எத்தனை சொல்லக்கூட இயேசு என்னுடைய பாவம், சாபம், ரோகம் எல்லாத்தையும் தன்னுடைய சரீரத்தில் அவர் சுமந்தாண்டவர். How many of you can Jesus has bore all my sin, all the sickness, everything? வியாதி வரும்போது சொல்லு. When he gets sick, you tell. எல்சடாய், நீர் உம்முடைய குமாரனை அனுப்பி என்னுடைய நோய்களை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சரீரத்தில் நீர் சுமந்தீர் அல்லவா? Elshadai, God, you send your son and you bore all my sin in your body. உம்முடைய தழும்பால நான் குணமாகிறேன். So all the sickness is born. உம்முடைய தழும்பால நான் குணமாகிறேன். Your stripes I have been healed. என்னுடைய அக்கிரமத்தை சுமந்த அந்த சரீரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you for the body which took all my iniquities. என்னுடைய பாவத்தை சுமந்த சரீரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். I'm thanking for the body which took all my என்னுடைய எல்லா நோய்களையும் சுமந்த சரீரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you, you took all my sickness in your body, Jesus. அப்படியான உனக்கும் எனக்கும் என்ன தேவை? So what we need right now, communion தேவை. we need communion. தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் இந்த ராப்போசனத்தில் பங்கு பெற்றோம். So we have to participate in the communion of God. மெல்கிசேதேக்கினால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். That is a blessing given by the Melchizedek. வேதம் சொல்லுது, அவனை அங்கே ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவரான உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. That the blessing of God come, Almighty God's blessing will come upon him. இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் இயேசு வெளிப்படுகிறத பார்க்க முடியும். We can see in this place that Jesus was revealed in that place. பிதா வானத்தையும் பூமி எல்லாத்தையும் உண்டாக்கினவர் உண்மை. The Father God, He has created the heaven and earth. எபிரேயர்ல சொல்லப்படுது அங்கே அந்த எல்சடா அந்த அந்த இவர் என்ன பேர் மெல்கிசேதேக் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறார். The Melchizedek is a sign of Jesus Christ. அவர் சொல்ற பார்த்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. Blessed be the Abraham of God most high. 19வது வசனம் சொல்லுது. And he blessed him and said, Blessed be Abraham of God most high, possessor of heaven and earth.
ஆபிரகாம் மேல உண்டான ஆசீர்வாதம் யாருடைய ஆசீர்வாதம்? Whose blessing the Abraham received? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். That's the most high God who possessor of heaven and earth. உங்கள் மேல என் மேல வர்ஷிக்க பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் யாருடைய ஆசீர்வாதம்? Whose blessing you and me we receive? வானத்தையும் பூமியையும் உடையவரான உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தான் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த வருஷம் தங்கும். Let the blessing of God who have created heaven and earth, who is the processor of his blessing will come upon us this year. பின்பதாக அந்த ராஜா பார்த்து சொல்றார், After that the king is telling, அங்கே நீ இந்த ஜனங்களை தந்துட்டு பொருட்கள் எல்லாத்தையும் நீ கொண்டு போ. You leave that's the other kings who are lost, they say you take all the goods but you leave the people. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். Now the king of Sodom said to Abraham, give me the persons and take the goods for yourself. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, But Abraham said to the king of Sodom, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு I have raised my hand to the Lord God Most High, the possessor of heaven and earth. அந்தனை ஐஸ்வர்யவானாக்கினீர் என்று நீர் சொல்லாதபடிக்கு. So I don't want you to tell that you made me the rich man. அப்படிதான் சொல்லணும். அதாவது உங்களை இன்னொரு மனுஷன் ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று சொல்லாதபடிக்கு. So you should not say that some other man has made you rich. நான் ஒரு சரட்டியாகிலும் பாதரட்சையின் வாரியாகிலும் அங்கே உமக்கு உண்டானவைகளில் யாதொன்று ஆதியும் எடுத்துக்கொள்ளேன். I will not take nothing from a thread to a sandal step, that I will not take anything from you. ஏனென்றா வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை நான் உயர்த்துறேன். Because I have raised my hand to the Lord God Most High, the possessor of heaven and earth. என்னுடைய பெயரை பெருமைப்படுத்தினவர் யாரு? Who made my name to be exalted? என்னை ஆசீர்வதித்தது யாரு? Who blessed me? அங்கே எனக்குள்ள பூமியுடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்க போறது யாரு? Through me, who is going to bless all the nation in the world? என்னை ஆசீர்வாதமாக வைக்கிறது யாரு? Who is going to keep me blessing? என்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிக்கிறவர் யாரு? Who is going to bless the one who I have blessed? என்னை சபிக்கிறவனை அங்கே சபிக்கிறவர் யாரு? Who is going to curse the one whom ராஜாவே நீர் அல்ல. You are not the one. நீர் பூலோகத்துக்கு மட்டும்தான் ராஜா. You are king only to the earth. என் சர்வ வல்லவர் உன்னதமானவர், அவர் சர்வ லோகங்களுக்கும் அவர் ஆண்டவர், அவர்தான் எல்சடா, அவர்தான் சர்வ வல்லவர். He is the almighty God. He is the one who is going to do all these things to me. எனக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் Every blessing comes மனுஷனால வரக்கூடாது. not through the man, பிசாசால வரக்கூடாது. should not come through the உலகத்தால வரக்கூடாது. should not come through the world. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான கர்த்தரிடத்தில் இருந்தே எனக்குரிய ஆசீர்வாதங்கள் வர வேண்டும். I want to receive all the blessing from the God who created heaven and earth. தேவ ஜனமே அது வரும். It will come. வந்த ஆசீர்வாதம் இந்தளத்தோட இருக்காது. It will not stop at this place. இன்னும் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். God is going to continue to bless you. இன்னும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God is going to exalt you, lift you up. சில வேளையில சூழ்நிலைகளை பார்க்கிற போது நீங்கள் ஒரு தவறு செய்யணும் போல உங்களுக்கு மனதில் தோன்றலாம். So when you see the situation, you might think that you have to do some wrong thing. கள்ளமாய் இருக்கிறவர்கள் நல்லா இருக்கிறார்களே. When people who do the wrong thing, பாவத்தை செய்கிறவர்கள் நல்லா இருக்கிறார்களே. who keep on sinning, they are also doing வேலை well. செய்தது சரியான வேலை செய்யாமல் அல்லது பிள்ளையான வழிகளில் உழைத்து பணக்காரராய் இருக்கிறார்களே. People who are doing a wrong thing but they became rich. இல்ல ஏதோ ஒரு வகையில் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் முன்னேறி இருக்கிறார்களே. They do all the wrong things but still they are rich. அதனால நாங்களும் ஏதாவது செய்ய முடியுமோ? So why we வேண்டவே வேண்டாம். but don't do such thing. முதலாவது தம்முடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடு. First you seek the kingdom of God and his அப்பொழுது உனக்கு தேவையான அனைத்தையும் then everything else will வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான கர்த்தரிடத்தில் இருந்த அந்த அளவு ஆசீர்வாதங்களும் என்னென்ன ஆசீர்வாதம் உனக்கு வேணுமோ அதை கர்த்தரே தருவார். So the God who has created heaven and earth, he will give all the blessing to you. சத்துரு எனக்கு பசியாற்றினது என்று சொல்லி நீ சொல்லக்கூடாது. Don't tell the devil has put hunger on me. பிசாசுடைய ஆசீர்வாதம் எனக்கு வந்தது என்று சொல்லக்கூடாது. Don't say that the Satan's blessing came to you. என்னை போஷிக்க ஒரு தகப்பன் இருக்கிறார். I have one father who will உங்களை காக்க ஒரு தகப்பன் I இருக்கிறார். have a father who will உங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனுதினமும் தேவையான காரியத்தை அளக்கிறதுக்குரிய ஒரு தேவன் தகப்பன் இருக்கிறார். We have a father who will meet all every daily needs for me.
ஒரு சிரட்டை உனக்கு வேண்டாம். You don't need even a single. கர்த்தரால் எல்லாம் வரும். Everything will come to you. கர்த்தரால் எல்லாம் வரும். Everything will come to you. இந்த வருஷம் எந்த மனிதனும் உங்களுக்கு உதவி செய்துதான் நீங்கள் முன்னேறினீர்கள் என்று சொல்லாதபடிக்கு You should not say some man has helped me, that's why I have prospered. இந்த வருஷம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உன்னதமானவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வருகிற போது நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். Surely you will be blessed this year because the blessing will come from the God who created heaven and earth. நீங்க போய் யாரிடத்திலும் கெஞ்ச தேவையில்லை. You don't need to go and beg from someone. நீங்கள் கெஞ்சாமலே உங்களுக்கு கொடுக்கிற மிஞ்சி கொடுக்கிற ஒருவர் தான் நான் பிரசங்கம் பண்ணுகிற எல் ஷடாய். I am the El Shaddai God whom I am preaching. He will give you before you ask. I'm talking to the மனுஷனிடத்துல போய் கெஞ்ச வேண்டி வரும். You might have to beg for மனுஷனிடத்துல போய் நீங்க நீதியையும் அநீதியாய் சொல்ல வேண்டி வரும். So sometime even the just thing you சில வேளை மனுஷனிடத்துல போய் நீங்களும் குறகதைக்க வேண்டி வரும். Sometime you have to gossip with other people. You know why? நீங்கள் ஒரு உதவியை பெறுகிறபடியினால். So if you want to get some help from someone இந்த வருஷம் அப்படி இருக்க மாட்டீர்கள். But this year it won't சர்வ வல்லவர் உங்களோடு கூட இருப்பாரேயானால் if the Almighty God is with you, நீங்க யாரிடத்திலும் கெஞ்ச தேவையில்லை. You don't need to beg for anyone. கர்த்தர் உங்களை போஷிப்பாராக. God will feed you. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. God will lift you. எஸ்யம கர்த்தர் விஸ்தாரமாக்குவாராக. God will எஸ்யமக்குரிய ஐஸ்வரியம் கர்த்தரால வரும். The richness of the கர்த்தரால வருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வரியம். What are the blessing from the God is அதனோடு ஒரு வேதனையும் வராது. You will not increase the pain. இந்த வருஷம் ஒரு வேதனையும் வராது. No pain will நம்ம சந்திரா இந்த வருஷம் உங்க குடும்பத்துக்கு சொல்றேன். I tell your family. கர்த்தரால வருகிற ஆசீர்வாதமே வரட்டும். Only the blessing will come with God. கர்த்தரால வருகிற ஆசீர்வாதமே வரட்டும். Only the blessing will come with God. பிழையான வழியில உனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம். I don't want you to have blessing through தவறான வழியில ஆசீர்வாதம் வேண்டாம். You should not have a blessing through my wrong way. சத்துருடைய வழியினால் ஆசீர்வாதம் வேண்டாம். You don't need a blessing from the devil's way. உன்னதமானவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமானவரிடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் வருவதாக. Let the blessing come to you through the Almighty God, the Most High God. அப்படிதான் நீங்க இருப்பீங்க. So you will be like that. அப்படிதான் நீங்க இருப்பீங்க. You will be like that. உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். That's why he told, thank you for the God who gave the enemies to me. நான் உங்களுக்கு சொன்னேன் ஆபிரகாம் அடிக்கடி ஜெபிக்கிற மனுஷன். The Abraham he used to pray. இந்த இடத்துல வந்திருந்ததான மெல்கிசேதேக்கும் ஜெபிக்கிறவர். Even the Melchizedek also one who அவர் சொல்றார் அது உன்னுடைய சத்துருக்களை உன்னுடைய கையில ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். That's why thank you for the God who have given your enemy to your வந்த hand. மனுஷனும் வெற்றியை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர். The one who came also he was magnifying the God who gave the victory. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேற்றுகிறவர் உங்களை போஷிக்கிறவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர் அல்ல உங்களுடைய நண்பர்கள் யாரா இருக்கணும்? The whoever friends and the people who are with you who they should be. நீ நல்லா வர்ஷிப் பண்ற. You are doing a good. நீ நல்லா பிரசங்கம் பண்ற. You are preaching good. அப்படி மனுஷர்களை பிரியப்படுத்துறவர்கள் இருக்க கூடாது. You should not have a people who will try to please the man. இந்த இடத்துல பார்த்தா மெல்கிசேதேக் என்ன சொல்றான் தெரியுமா? You know what the Melchizedek was? உன்னுடைய சத்துருக்களை உன்னுடைய கையில ஒப்புக்கொடுத்த தேவனுக்கு. The enemy, the God who has given your enemy to your hand for that God. உன்னுடைய சத்துருக்களை நீ வேண்டாம் என்றல்ல. He didn't say that you overcome your enemy. சத்துருக்களை உன்னுடைய கையில ஒருவர் ஒப்புக்கொடுத்திருக்கிறார். The one has given your enemy to you. அவர்தான் உன்னதமான தேவன். That's the Most High God. அவருக்கு ஸ்தோத்திரம். Thanks to for அதே போல the same way. இந்த வருஷம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் யாரா இருக்கணும்? Friends and relatives whom they should be. புகழ்கிறவர்களாய் இருக்க கூடாது. They should not glorify you. மனுஷனால வருகிற மகிமையை தேடாமல் you should not seek for the glory of தேவனால man. வருகிற மகிமையை தேடுகிறவர்களாய் இருக்கணும். You have to seek for the glory from the God. என்னை புகழ்கிறவர்களாய் நீங்க யாரும் இருக்க தேவையில்லை, அது பாவம். You should not try to glorify me or என்னை பாதுகாக்கிற தேவனை புகழ். you have to எங்களை வழிநடத்துகிற தேவனை புகழ். exalt the God who எங்களுடைய சபையை கட்டுகிற தேவனை புகழ். exalt the God who எங்களுடைய சபையை உயர்த்துகிற தேவனை புகழ். சபையை உயர்த்துகிற தேவனை புகழ். You have to exalt the God who glorifies the தேவனுடைய church. பிள்ளைகள் முக ஸ்துதி வேண்டாம். You should not try to மனித ஸ்துதி வேண்டாம். Don't try to go to the கர்த்தரை face. மகிமைப்படுத்து. You have to exalt the God. கர்த்தரை மகிமைப்படுத்து. You have to exalt the God.
வந்த ஊழியன் தேவனை மகிமைப்படுத்துகிற ஊழியன். All the ministers, they should exalt the God. மெல்கிசேதேக் சொல்லுகிறார். The Melchizedek was saying, ஆபிரகாமே இது உந்த திறமை அல்ல. it's not your own talent. ஆபிரகாமே இது நீ இந்த யுத்தத்தை செய்தாய் என்றல்ல. Abraham, you didn't overcome this battle. உன் சத்துருக்களை உன்னுடைய கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Thank to the God who given your enemy to your hand. தேவனை மகிமைப்படுத்துகிறவர். He was magnifying God. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வருஷம் தேவனை மட்டுமே மகிமைப்படுத்து. Every one of you should magnify இந்த சபை தேவனை மட்டுமே மகிமைப்படுத்து. This church should glorify God alone. தச்சமே ஒரு புள்ளையா பாடிட்டா, so for example someone is singing wrong, நீ கொஞ்சம் புள்ளையா பாடிட்டா அடுத்த முறைக்கு அதை கரெக்ட் பண்ணு. so you are done wrong this way but to try to do it better next time, you can say to them. எது உள்ளதோ உள்ளபடியும் இல்லாதது இல்லாதபடியும். You have to tell them what is true to them. மகிமை எல்லாம் அவருக்கே. All the glory to God. துதிகன மகிமை எல்லாம் அவருக்கே. All the glory honor to God. அப்ப ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொண்டார். That's why the Abraham received it. மெல்கிசேதேக் இப்படி சொன்ன உடனே ஆபிரகாம் அதை நிக்கல. உன்னை ஐயா என்ன போலையில அப்படி நிக்கல. The Abraham didn't think why he is not glorifying me, but why he is giving the glory to God. நம்மளோட வீக்னஸ் என்ன தெரியுமா? You know what's the weakness we have? 4 பேர் இந்த பிரசங்கத்தை புகழ்ந்துட்டா, if at least 4 people has just நானே good about my புகழ்ந்தவங்களை preaching, பற்றி நான் புகழ்கிறது. I'll tell about the people who told good about me. I keep on telling about them. இந்த பிரசங்கம் நல்லதண்டு வந்து பிரின்ஸ் நல்லா புகழுதுன்னு வைங்க. So if it's a pastor's preaching is good, and if someone tries இவன் நல்லா என்ன புகழ்ந்தபடியால, because I have glorified his, நானும் என்ன செய்கிறேன் இவரை பற்றி புகழுகிறது. therefore he also tried to tell about me. இந்த வருஷம் அது நடக்கவும் கூடாது. This year it will not happen that way. உன்னதமான தேவன் உன்னுடைய சத்துருக்களை உன்னுடைய கையில ஒப்பு கொடுத்தார். அவருக்கு ஸ்தோத்திரம். The most high God has given the enemy to your hands, so therefore you have to give the thanks to God. Prince, நீங்க என்ன தெரியும், நீங்களும் சரியான காய்ச்சல்ல இருக்கிறீங்க. The prince also. இப்ப காய்ச்சல்ல இருக்காம்பா, நல்ல காய்ச்சல் தடிமன்ல இருக்கிறீங்க. இந்த இருக்கிற இந்த பலவீனத்திலும் கர்த்தர் ஒரு கொஞ்சம் பலனத்தை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண வைக்கிறாரு. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank God. நான் சொல்றேன் எத்தனை விளங்குது? How many of you can understand that? தேவனுடைய சபை இந்த வருஷம் மனுஷனை புகழுகிறதா இராதபடி என் தெய்வத்தை புகழுகிற ஒரு சபை. The church will only glorify God, not a man. இந்த 312 பேரும் போய் அதை மீட்டு கொண்டு வந்தது பெரிய காரியம் இல்ல. 380 people went and delivered those people and came. இவர்களோட இருந்தவர் எல் சடாய். Because we had a El Shaddai God. இவருடைய கையில் அவ்வளவு எதிரிகளையும் ஒப்பு கொடுத்தவர் உன்னதமான தேவன். The most high God is the one deliver those people to them. அதனால ராஜாவை ஆபிரகாமை புகழ்ந்து யாரும் பாடல. No one has glorified Abraham and sing. ஆபிரகாமையும் அல்லது யுத்தத்துக்கு போய் வந்த அவங்களையும் குறித்து யாரும் புகழ்ந்து பாடினது இல்ல. No one has glorified Abraham and tried to sing. மெல்கிசேதேக் பாடுகிறான், உன்னதமான தேவன் உங்களுடைய கையில சத்துருக்களை ஒப்பு கொடுத்தார், அவர் புகழ்ந்து பாடுகிறார். That's why the Melchizedek was glorifying God and singing, saying that the most high God has given your enemy to you. அதே போல ஆபிரகாம் சொல்றான், பார்த்து சோதோம் கொமோரா ராஜாவை பார்த்து சொல்றான், அங்கே என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினவர் கர்த்தர், எனக்கு பலனாய் இருந்தவர் கர்த்தர், எனக்கு உதவி செய்தது என்ற கர்த்தர். That's why Abraham also say, telling to the king of Sodom, the God is the one who has made me rich and he is the one who gave me strength. நான் இந்த பண்ணின யுத்தம் நான் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு அல்ல. I made this battle not to become rich. நான் இந்த எதிரிகளை கைப்பிடிச்சது காரணம் அவர்களை ஆளும்படிக்கு அல்ல. So I caught the enemy not to rule over them. தேவனால எனக்கு கொடுத்தவைகளை நான் மீட்டுக் கொள்கிறேன், அவ்வளவுதான். So what God has given me, I am just delivering it back. அதை விட எனக்கு ஒரு சிரட்டை ஒரு துண்டு கூட எனக்கு வேண்டாம். I don't want anything else apart from what God has given me. அர்த்தம் நான் செய்தது, நான் யுத்தம் பண்ணினது எந்த ஒரு பலனுக்காகவும் அல்ல, கர்த்தர் என்னுடைய கையில ஒப்பு கொடுத்ததுக்காக மட்டுமே. So because I made a battle because what God has given me, for that to I wanted to take it back. That's ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நாட்களில் இப்படி தான் வாழணும். That's how every children of God should be. ஏதோ ஒரு பலனுக்காக ஊழியம் செய்கிறதல்ல. Don't do a ministry to get something. பலனை எதிர்பார்த்து செய்ய கூடாது. You should not do a ministry to look for any reward. ஆபிரகாம் என்ன செய்கிறான்? You know what the Abraham was doing? அவன் போய் யுத்தம் பண்ணிட்டு வருகிறான். So after the battle, ஆனா வருகிற போது ஒரு
சிரட்டை கூட எடுக்கல. He didn't take anything from them. தனக்குரியதை தனக்காக்கி கொண்டான். He took whatever is belong to him only. நல்லா உங்களுக்கு சொல்றேன். The children of God, you should be understand one thing. பண்ணித்தான் நான் சொல்றேன். I am including myself. நான் கூட நல்ல கார் இருக்கு, எனக்கு நல்ல வீடு இருக்கு. I have a good house and a vehicle. நமக்கு உண்மையா தேவை இல்லை நான் சொல்லல. ஒரு வீடு தேவை, ஒரு கார் தேவை. Yes, we need house and a vehicle. ஒரு பணக்காரனாகலாம் என்றதுக்காக ஆண்டவருடைய ஊழியம் செய்யக்கூடாது. Don't do a ministry so you to become a rich person. அல்லது இந்த பிள்ளைகள் பின்னுக்கு ஆள போகிறான்றதுக்காக ஊழியம் செய்யக்கூடாது. Don't do ministry so that my children can do the main calling from God. அழைப்பு ஆண்டவரிடத்தில் இருந்து. So the calling come from God. ஆனா அந்த அழைப்புக்கு தான் நான் உண்மையா இருக்கணும். So you have to be true to your calling. ஆண்டவரே, உன்னதமானவருடைய அந்த கையிலே உன்னதமானவரிடத்தில் இருந்துதான் நான் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருக்கிறேன். I am receiving the blessing from the Most High God. அது என்னுடைய தேவைக்குரியது, என்னுடையதாக இருக்கட்டும். Whatever need I have, let it be only I use for that. கர்த்தருக்குரியதாக இருக்கட்டும். What belong to God, I have to give to God. ஆபிரகாம்ல இருந்த பியூட்டி அதான். That's the beauty that Abraham had. அவன் பிடிச்சதுனால அந்த பொருட்களை எல்லாம் தனக்காக எடுத்துக்கொண்டிருக்க முடியும். Because he had captured everything, he could have taken everything to himself. அவன் பார்த்து சொல்ற, ராஜா சொல்றார், நீ ஆட்களை தந்துட்டு மற்ற எல்லாத்தையும் எடு. But the king of Sodom is telling, only leave the people and take everything else. அந்த ஆளையும் எடுத்து அந்த பொருட்களையும் எடுத்து ராஜ்யத்தை கைப்பற்றி இருப்பார்கள். So in this place, if any other person would have taken everything, ஆனா ஆபிரகாமுக்கு அது இல்ல. but Abraham didn't do that. அவனை அழைச்ச ஆண்டவர் என்ன செய்யணுமோ அதுக்கு அவன் ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன். But he gave himself to the God's desire and he did according to that. ஆபிரகாம் தங்கி இருந்தால், if the Abraham was try to அல்லது இதே ஆபிரகாம் அங்கே கைக்கொண்டு தனக்குள்ளத வச்சிருந்திருந்தால், if Abraham tried to keep everything for himself, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்க முடியாது. the Abraham's promises would have not been fulfilled. இந்த அநேக ஊழியருடைய வாழ்க்கையில ஏன் அந்த முடிவு பரிதாபமாய் இருக்கு தெரியுமா? You know, many people's minister why the end is very bad. தேவன் நம்ம சில வழிகளில் ஆசீர்வாத வழிகளில் கொண்டு போகிற போது, so when the God will bring in a blessful way, ஆசீர்வதித்த தேவனை மறந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பிடிக்கிறோம். so we will forget the God who is blessed us, அந்த ஆசீர்வாதத்திலே தங்கிடுதோம். we will always rely on தேவ ஜனமே, நீ நான் அப்படி இருக்க கூடாது. we should not be like that. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த உன்னதமானவரிடத்திலிருந்து எனக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எப்பப்ப வரவேணுமோ அப்பப்ப அவரால வரும். Whatever the blessing I need, it will come through the Almighty God on time. ஆனா அவைகள் எல்லாம் அவருடைய நாமத்தின் மகிமைக்கே. Everything for his name to be glorified only. இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த பொருள் அவனை கட்டி வைக்க முடியல. That the things of the world should not bind him. அந்த பேர் புகழ் அவனை கட்டி வைக்க முடியல. The name should not bind him. அங்கே பார்க்கிறோம், ஜனங்களை அந்த ராஜாவிடத்துல கொடுக்கிறான். So he gave back the people to பொருட்களையும் ராஜாவிடத்துல கொடுக்கிறான். and also he gave back the things to the தன்னுடையது எதுவோ கர்த்தருடைய ஜனம் எதுவோ அதை மட்டும் மீட்டுக் கொள்ளுகிறான். but he deliver only the things which is belong to him. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை துதிச்சு கொண்டே போகிறான். So he was thanking God. மற்றவருடையதா இருக்கட்டும். Whatever belong to others, he should give them back. என்னுடையதாவே இருக்கட்டும். The mine should be mine. எனக்குரியதை கர்த்தர் இன்னொருவருக்கு கொடுக்க போறதில்லை. Whatever belong to me is going to God is going not going. ஆனா பிசாசு மற்றவர்களுக்குரியதை எனக்கு தரும். But the Satan will try to give the other people to me. எனக்குரியதை கர்த்தர் யாருக்கும் கொடுக்க போறதில்லை. God is not going to give what belong to me to someone else. எனக்குரியது கர்த்தரால வரும். What I need, God will give to me. ஆனா சாத்தான் என்ன செய்வான்? You know what the Satan will do? மற்றவர்களுக்குரியதை எனக்கு தருவான். He will give the things which belong to others to me. நான் அதை பிடிச்சுக்கொண்டு நான் தேவ சித்தத்தை செய்யாதபடி அந்த இடத்திலேயே நான் நிக்கிறதுக்காக. So because I will hold on to those things, then I will not fulfill the desire of God. எனக்குரியதை என்று ஆண்டவர் தருகிற போது, when God will give the things which belong to me, நான் போகிற போது, when I will say it's enough and I கர்த்தர் என்னை மேல தான் கொண்டு போவார். So God will keep on lifting you high. குறுகின ஆசீர்வாதத்தோட கர்த்தர் என்ன வச்சிருக்க போறதில்லை. God is not going to keep you in a short பார்வை, நீண்ட தூர பார்வை. You should have a long runway. நம்முடைய தரிசனம் பெருசு. Your vision should be a far. நம்முடைய தரிசனம் பெருசு. Our vision is big. அதனால நீ நானும் என்ன செய்யணும்? So therefore what we supposed to do? காரியம் எல்லாம் கைகூடி விட்டது என்பதற்காக
அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. Because the circumstances are everything is correct, it doesn't mean it's a with God. எல்லாம் சூழ்நிலை எல்லாம் சாதகமாய் இருக்கின்றதுக்காக. Because the situations are all in a correct form. இது கர்த்தருடைய சித்தம் அல்ல. It is not the will of God. சூழ்நிலை சரியா இருந்தாலும் பிழையா இருந்தாலும் சரி. Doesn't matter whether the situation is God. நான் அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், I will keep on listening to His word. நான் ஜெபத்திலே இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், If I keep on praying and listening ஒரு to the word of சுரட்டையும் நீ God, நானும் ஆசைப்பட மாட்டோம். we will not look for anything from இன்னொரு others. மனுஷனுடைய உயர்வை கண்டு பொறாமைப்பட மாட்டோம். We will not be jealous about the others. இன்னொரு குடும்பத்தை கண்டு பொறாமைப்பட We மாட்டோம். will not be jealous about other இன்னொரு families. சபையை கண்டு பொறாமைப்பட We will மாட்டோம். not be jealous about any other இன்னொரு church. ஊழியக்காரர்கள் மேல மனசாம வைக்க மாட்டோம். We will not have any grudges. with any ஏனென்றா other வானத்தை ministers. பூமியை உண்டாக்கின உன்னதமானவரிடத்திலிருந்து எனக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் தருவார் என்ற faith எனக்குள்ள இருக்கிறபடியா என் கர்த்தரிடத்தில் நான் உத்தமமாய் நடக்கிற போது என் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் சரியாய் செய்கிறார். Because I have a faith in the most high God, and He will do everything on time, and I will believe in that. ஆபிரகாம் செய்தது போலதான் நாம செய்வோம். We will do the same way how the Abraham did. இது உன்னுடையது, நீ எடுத்துக்கொள். It belongs to you. Do you take it? Translation உன்னுடையது, நீ எடுத்துக்கொள். The translations belong to you. You take மியூசிக் it. உன்னுடையது, நீ எடுத்துக்கொள். The music belong to you. நல்ல You take ஆராதிக்கிறியா, it. அது உன்னுடையது, எடுத்துக்கொள். You are worshiping God. Yes, ஓ you are சிங்களத்துல பிரசங்கம், அது நீ எடுத்துக்கொள். You are doing a single worship. உன்னுடையது You do உன்னுடையதா it. இருக்கட்டும். Whatever belongs to you, you do உன்னுடையது எனக்கு it. தேவையில்லை. I don't need your one. என்னுடைய கெபாசிட்டி, என்னுடைய எபிலிட்டிக்கு தக்கதா என் கர்த்தர் என்னை எதை ஆசீர்வதிக்கிறாரோ Whatever according to my ability, God அது எனக்கு bless தெரியும், me. அது என்னுடையது. I know it's belong to அதை me. கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். God will do it in a proper அதுக்காகவே way. கர்த்தர் என்னை அழைத்தார். That's why God called me. ஆபிரகாமை கர்த்தர் சோதோமிலே இருக்க அழைக்கல. God didn't call Abraham to live in Sodom. அந்த ஜனங்களை ஆளும்படியாக அழைக்கல. God didn't call to rule over அந்த them. இடத்தில் இந்த ஜனங்கள் எல்லாம் ஆபிரகாமை ஒரு ராஜாவாய் பார்த்திருக்க கூடும். The people in that place, they would have seen the Abraham as a ஒரு king. யுத்த வீரனாய் பார்த்தார்கள். They would have seen him as a mighty in ஜெயிச்ச the battle. மனுஷனாய் They பார்த்தார்கள். have seen is a person who was victorious. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை கூட They கண்டார்கள். have seen that God is with him. ஆனாலும் ஆபிரகாம் அந்த இடத்துல ஸ்தானம் வைக்கல. But Abraham didn't try to stay அவன் there. கடந்து போனான். We saw அவன் he கடந்து went போனான். away. He went away. அவன் பணம் பொருள் கட்டி வைக்க முடியல. The things of the world, he could not bind மக்கள் him. கூட்டம் கட்டி வைக்க முடியல. The crowd could எந்த not hold him. சத்தமான எல்சடாய் அவனை அழைத்தாரோ The El Shaddai God who called him, அந்த சத்தத்தை கேட்டு நடந்து கொண்டே போனான். he was keep on hearing to him. When he போகிற was இடம் walking, என்னதென்று தெரியாமல் போனான். he didn't know where he's going. அவனுக்கு தெரியும் அவனை அழைச்ச ஆண்டவர் உண்மை உள்ளவர். He knows the God who's called is true. அவர் அழைச்சால் If he's called him, அழைப்பவர் நிறைவேற்றுவார். what the calling he will fulfill it. ஆண்டவர் சொன்னால் If God tells ஆண்டவர் அதை something, செய்வார். he will fulfill அவர் it. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை விட்டு விலகிறது இல்ல. Till he finishes what he told, he will never leave அவன் me. நடந்து போனான். He was walking. கடந்து போனான். He went away. வருஷங்களாய் தாண்டி போனான். The years went. முடிவு என்னமாய் வந்தது? The end was கர்த்தர் சொன்னதை கர்த்தர் செய்து முடித்தார். what God told he has ஆபிரகாமுடைய fulfilled. பெயரை பெருமைப்படுத்தினார். He has exalted the name அவனுக்குள்ள of பூமியுடைய Abraham. சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. Through his name, the world, the nation of the world அவனை was கர்த்தர் blessed. ஆசீர்வதித்தார். God has blessed him. அவன் யாரை ஆசீர்வதித்தானோ Oh, he blessed. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். God blessed them. அவனை யார் சபித்தார்களோ Whoever cursed him, அவர்களை கர்த்தர் சபித்தார். God cursed him. கர்த்தர் சொன்னது அத்தனை ஒன்றும் நிறைவேறாமல் போகாதபடி அத்தனையும் என் கர்த்தர் செய்து முடித்தவர். Whatever the God told, he has fulfilled it. Everything God has done அதே it. போலதான் உங்களை அழைச்ச எல்சடாய். The same way as God, the El Shaddai God who called you, is going to do the same thing to சூழ்நிலை you. கண்டு மாறிடாத. Don't look at the situation and change your life. பாடா இருந்தாலும் அதன் வழியில் நடந்து போ. Though you are going through the trouble, you just walk through that. ஏன்னா இந்த 15ஆம் அதிகாரத்துல திரும்ப நீங்க பார்க்கிற போது When you go to the chapter 15, ஆண்டவர் திரும்ப வெளிப்படுறார் ஆபிரகாமுக்கு. again the God was revealed to Abraham. அவரை பார்த்து சொல்றார், இதெல்லாம் நடந்துன்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றார், நான் உனக்கு பயப்படாத, நான் உனக்கு கேடமா இருக்கிறேன். Don't worry, don't be afraid, I am your shield. மகா பலனாய்
இருக்கிறேன். I will be a mighty great reward for you. பக்கத்து பார்த்து சொல்லு, கிரேட் மகா பலம். The exceeding great reward for you. அதுக்கு பிறகு அவனை கூப்பிட்டு ஆண்டவர் திரும்ப புதுப்பிக்கிறார். காட்டி சொல்றார், இந்த வானத்தை அண்ணாந்து பார். That's why God is reviewing him again and asking him to see the 15 சொல்றார், அவனை வெளியே அழைச்சு கொண்டு போய் then he called him. வானத்தை அண்ணாந்து பார். Look at the நட்சத்திரங்களை உன்னால் எண்ண கூடுமையானால் can you count the stars? அவைகளை எண்ணு என்று சொல்லி just count those. உன்னுடைய சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று Your descendant will be that much. ஆபிரகாமே, இந்த சோதோம் கோமோரா இதிலே இருக்கிற ஜனக்கூட்டம் ஒரு கொஞ்சம். The Abraham, the people in the Sodom is very little. இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் நீ சோதோம்ல ஜனத்தின் ராஜாவிடத்துல கொடுத்துட்ட. So you gave all these people to the king of Sodom. ஒரு சரட்ட கூட நீ வாங்காத படிக்கு நீ என் மேல நீ விசுவாசமா இருந்த. You didn't take anything from them, but you kept the faith on me. ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ற ஒரு ஆண்டவர். So God who appreciates him. ஜெபத்துல இந்த மனுஷன் இருக்கிறானோ, whoever in faith, அந்த டைம்ல நீங்க உணர முடியும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சில காரியத்தை நீங்க செய்திருந்தா ஆவியானவர் அப்ரிஷியேட் பண்றதை பார்க்க முடியும். So whatever things you have done good, the Holy Spirit will appreciate you. You can feel it when you are praying. ஆவியானவர் ஒரு நாள் பார்த்து நீ பெரிய பணக்காரன் ஆயிட்ட நல்ல அப்படி சொல்ல போறது இல்ல. The Holy Spirit will never say that you became rich. நீ 78ஆம் ஆண்டு ரட்சிக்கப்படக்க இருந்த இந்த குணத்துக்கும் இப்ப இருக்கிற இந்த குணத்துக்கும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கிறாய் தெரியுமா? So when he was saved in 1978, from now you have changed a lot. நாங்க டிரான்ஸ்ஃபார்ம் நாம எவ்வளவு தூரம் மறுரூபம் அடைஞ்சிருக்கிறோம் தெரியுமா? How much you have transformed yourself. எவ்வளவு நீ ஆண்டவருக்கு கிட்ட இருக்கிறாய் தெரியுமா? How close to God you are right now. ஆண்டவர்ட்ட கரெக்டர்ல நீ இருக்கிறாய் தெரியுமா? How you became a character of God in you. இதுகளை குறித்து எங்களுடைய ஆவியானவர் சில வேளைகளிலே ஜெபத்துல அப்ரிஷியேட் பண்ணுவார். Sometimes the most of the time the Holy Spirit will appreciate you in prayer. பேசுறது தெரியும். You can understand how the Holy Spirit. எவ்வளவு இந்த மனுஷன் என்ன தூசிக்கிறான். How much this person was ஆனா இன்னும் நான் அவனை நேசிக்கிறேனே, because he was despising me, but எவ்வளவு இந்த மனுஷன் என்ன தூசிக்கிறாள். The other people are keep on, இன்னும் நான் அவளை நேசிக்கிறேனே, they keep on taking ill about me. I am what's the reason I keep on loving them? கர்த்தருடைய ஆவியானவரால் நான் மாற்றப்பட்ட மனுஷன். Because I have been changed by the Spirit of God. ஆவியானவர் அங்கே என்ன உற்சாகப்படுத்துறது. Because the Holy Spirit will appreciate you. இதே போல இந்த ஆபிரகாமையும் ஆண்டவர் அப்பப்ப உற்சாகப்படுத்தி சொல்றார். The same way the Abraham was also. அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே நான் அதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் எதனால ஆண்டவர் ஆபிரகாமை சொல்லுகிற போதெல்லாம் ஆபிரகாம் திரும்பவும் சொல்றான், இது எப்படி ஆண்டவரே சுதந்தரித்துக் கொள்ளுவேன்? That's Abraham was telling again when the God told about the promise, he asked how I am going to inherit this. வேதத்துல சொல்லப்படுது 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 12 13 அந்த வசனங்களை பார்க்கிற போது 10ல இருந்து பார்க்கிற போது அங்கே ஆபிரகாம் பலி செலுத்துறான். அங்கே பலிகளை செலுத்தி ஆண்டவரை தொழுது கொள்கிறான். So Abraham gave sacrifice and he was worshiping God. திருப்பி 18ஆம் வசனத்துல வருகிற போது அந்நாளிலே கர்த்தர் திரும்ப ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்றார். So in the verse 18 again God had a covenant with Abraham. உடன்படிக்கை பண்ணுகிறது அன்னைக்கு ஆண்டவர் அதை நினைவுபடுத்தி சொல்றார். ஆபிரகாம் நான் உனக்கு இப்படி செய்றேன், இந்த உடன்படிக்கை பண்ணி இப்படி செய்யறேன்னு சொல்றார். So because when it says about covenant, God is remembering him again like his தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் ஜெபத்தில் இருந்து இந்த வேதத்தை வாசித்தால், so when you are praying and when you meditate the word of God, வேத வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவருடைய உடன்படிக்கை. all the word of God are the promise of God. இப்ப நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்கன்னு வெச்சுக்கொள்ளுங்க. So if, for example, if you are reading a verse, அன்றைய அவரால் அழைக்கப்பட்டவர் கிறிஸ்துவே தேவ ஞானமாய் இருக்கிறார் ஒரு வசனம் இருக்குன்னு சொல்லுங்க. So we say the word is God's word is the wisdom for us. இத நீங்க தான் வாசிக்கிறீங்க இல்லன்னு சொல்ல. You are the one who's reading the verse. ஆனா இந்த வாசிக்கப்படுகிற இந்த வசனமானது எல் சடாய் சர்வ வல்லவர். The word itself is the El Shaddai. Prayer நான் அவரோட பேசுறது. When you pray, you are speaking to God. ஆனா வேதத்தை நான் வாசிக்கிற போது இந்த வேதம் என்னோட எல் சடாய் பேசுறது. But when you are reading the Bible, then the El Shaddai is speaking to you. நான் சில இவ்வளவு நேரம் என்னண்டு இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன்னு சிலவளை கேட்பீங்க. Some people might ask how I am praying for that long. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் வச்சு நீ ஸ்தோத்திரம் பண்ணினாலே அது உலகம் இவ்வளவு நேரத்துக்கு ஜெபம் வரும் தெரியுமா? So if you keep on all these promises and if you pray, you can pray for a long time. ஆண்டவரே உமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை கொடுக்கிறீர். Your God whom you desire, who love you, give them. நாங்க படுத்த அடுத்த செகண்டே நல்ல நித்திரை தருவீர். ஸ்தோத்திரம் துதிக்க முடியும். Thank you God that
that you give sleep the next moment when I go to அதிகாலையில் sleep. என்னை தேடுகிறவன் என்னை சிநேகிக்கிறவன் நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்கிறீர்கள். You say that when whoever seek me in the early morning, he will see me. ஆண்டவரே நான் உம்மை சிநேகிக்கிறேன், நான் என்னையே தெரியல, ஆனால் அதிகாலையில் நான் எழும்பி ஜெபிக்கிறேன். அது அர்த்தம் என்ன? என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன். அப்போ நீர் ஆண்டவரே என்ன சிநேகிக்கிறீர், நானும் உம்மை சிநேகிக்கிறேன். அதனால் காலதோறும் ஆவியானவர் தட்டி எழுப்பி கல்விமானுடைய நாவத்தந்து என்னை ஆண்டவரோடு கூட உறவாட வைக்கிறோம். So early morning you wake up and you pray to God because you love God. So that's why the God is giving His wisdom to you. And நல்ல வேலை ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்திருக்கிறீங்க. If you have a good job, then you should say, God, give a good job. நான் செய்து இந்த பெரிய குடும்பத்தை நான் நடத்தக்கூடிய அளவுக்கு எப்படி என்ன வழி நடத்துறீங்க, நீர் ஒரு ஆச்சரியமானவர். நீங்க அந்த வேலையை குறித்து நன்றி செலுத்த முடியும். You have to thank about the job because though you do a small job, through that small job God is feeding your big family. உங்களோட பிள்ளைகள் அவங்களுக்கு குறித்து சொல்ல முடியும். You can tell about your wife and your children. நன்றி செலுத்து. You have to thank to God for that. நல்ல மனைவியை தந்ததுக்காக, நல்ல கணவனை தந்ததுக்காக, நல்ல பிள்ளைகளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லு. You have to give thanks to God because He gave a good family, husband, wife and ஆண்டவரே children. நல்ல சபையை தந்திருக்கிறீர்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லு. You have to give thanks to God because He given a good church to you. இதுக்கேத்த ஊழியக்காரனை தந்திருக்கிறீர்கள், ஸ்தோத்திரம் பண்ணு. God, thank you that you given the ministers who are pleasing your heart. மாறாது உம்முடைய அழைப்பை நீ தந்து இவ்வளவா என்ன அழகா நடத்துறீரே, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. Thank God that you given your calling which will never change. You gave me and you leading me. Thank you for that. எத்தனை பேர் காய்ச்சல் வந்து படுத்திருக்கிறார்கள். But many people in the world, they are sleeping because they are sick. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்யத்தக்க அளவுக்கு நீர் உம்முடைய பலத்தை தந்திருக்கிறீர்கள், ஸ்தோத்திரம் பண்ணு. You gave me the strength to do everything through your strength, Lord ஆண்டவரே Jesus. மங்கி இருக்கிற திரியை அணையாதவர், ஆண்டவரே நெறிந்த நாணல முறியாதவர். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தது, இன்னும் எங்களை தைரியமா நிக்க வச்சிருக்கிறீரே, ஸ்தோத்திரம் பண்ணு. The God who will not quench the weak, but the God who gives the strength to hold on to it. ஆபிரகாம் தொழுது கொள்ளுகிற மனுஷன். The Abraham one who worship God. நீங்கள் எல்லாரும் தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்க. Everyone who should worship and bow down to God. தொழுது கொள்ளணும். You have to bow down and worship God. தொழுது கொண்டே இருக்கணும். You have to keep on worshiping Him. வீடு ஒரு ஆராதனை வீடாக இருக்கணும். Your house should be a place where worshiping God. ஆண்டவர் சோதரன் தேங்க்ஸ் ஆண்டவர் தந்த பிள்ளைகளுக்கு. Thank you for my children who God gave. ராத்திரி 3:30 எத்தனை மணிக்கு இன்னும் வந்து பேசினான்? 3:30 ஆராதிச்சு கொண்டிருக்காள். Early morning 3 o'clock they are praying. நாம் படுத்ததே 2 மணிக்கு. I went to sleep at 2 o'clock. கடைசியா நான் நித்ரையில் எழுப்பி போச்சுன்னா திவானி மனுஷன் நித்ரோடு இல்லையா கொஞ்சம் படு. Then I only asked to go. ஆண்டவரை தொழுது கொள்ளுறவங்களோட வாழ்க்கை ஒரு நாள் நாசமாகாது. Worshiping God, your life will not be destroyed. நன்றி சொல்லுவேன் என் நாதனுக்கே, நல்ல மனைவி தந்ததற்காய் ஸ்தோத்திரம் என்றும் சொல்லுவேன் என் இயேசுவுக்கே, என் பிள்ளைகளை காப்பதற்காய் ஸ்தோத்திரம். சிலருக்கு சொல்லவே பயம். Some people are afraid to say such things. எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many people say that? மற்ற மாதிரி பார்த்தா வேறு ஒரு ஆள் எனக்கு மனைவியா கிடைச்சிருந்தா எல்லாம் எனக்கு எண்ணெய் பூசி இருப்பாங்க இப்ப தலையில ஏறி. If I have பார்க்கிற இடமெல்லாம் பெண்களா தான் இருந்திருக்கும் என்னோட. So if I have another wife, then another person as a wife, then I have to be in trouble. எல்லாம் ஆண்டவர் நல்லதா தந்தது. Hallelujah. God, whatever God gives is good. You give clap of hand to God. எல்லாவற்றுக்காயும் ஸ்தோத்திரம் பண்ணு. You have to thank to God for everything. தெசலோனிக்கேயர்ல சொல்லுது 5:18 இடைவிடாம ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. That's why in Thessalonians it says you have to keep on worshiping, continue to glorify God. சொல்லுது தேவன் உங்களுக்கு ஒரு ஆகாரத்தை தந்தா அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. That's why it says you have to, whatever God give the food, you are to thankful for that. இன்னைக்கு ஜெபிக்கிற சாப்பாட்டுக்கு ஜெபிக்கிறவதே பிள்ளைகளுக்கு சிலவள புதுசா இருக்கு தெரியுமா? You know, some children it's a new thing for them to pray for food, praying for food. அன்னைக்கு ஒரு வீட்டுல போய் ஜெபம் பண்ணினோம். So I went to one house and I prayed for that. அதுல போயிட்டு சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ண சொல்ல அந்த புள்ள முழிச்சு பார்த்து சிரிக்குது. The child was laughing when I asked to pray for the food. ஏன் சிரிக்குதுன்னா அந்த பிள்ளைக்கு அந்த வீட்டுல சாப்பாட்டுக்கு ஜெபிச்சதே தெரியாது. Because that child didn't know, never they prayed for their food.
4 இருக்குது. 2 தீமோத்தேயுல உங்களுக்கு தெரியும், போய் பார்க்க 4 இருக்குது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல இருக்குது. நீங்க ஒரு ஆகாரம் ஆண்டவர் உங்களுக்கு தந்தா அந்த ஆகாரத்துக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுகிற போது அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. So when the God give food, when you give thanks to God, that food will be cleansed. Please, தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, 4ஆவது வசனம் சொல்றோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்துடனே ஏற்றுக்கொள்ளப்படுமானால் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. For every creation of God is good and nothing to be refused if it is received with thanksgiving. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். For it is sanctified by the word of God and prayer. அன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரன் லைவ்ல பிரசங்கம் பண்றாரு. When a great preacher was preaching in live, இந்த கிருபையின் காலத்துல சாப்பாட்டுக்கு ஜெபிக்கறாங்களாண்டு. he was just telling during the grace இந்த period, செய்தியை கேட்டு சபை ஜனங்களும் சிரிக்குது. even the people in the church also they are laughing. இப்ப நாம அந்த செய்தியை அந்த ஜனங்களை பார்த்து சிரிக்கிறோம். So we are laughing at those that sermon and the தேவன் படைச்சது எல்லாம் நல்லது. whatever God created, it's for good. ஸ்தோத்திரத்துடனே ஏற்றுக்கொள்ளப்படுமானா அது தள்ளுபடத்தக்கது அல்ல. With the thanksgiving, if you are receiving, you should not, you ஆனால் அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். because it will be sanctified by the word of God and prayer. ஈவன் நீங்க ஒரு சாப்பாட்டை நீங்க சாப்பிடுகிற போது ஜெர்மனி சாப்பிட்டால், So when you are going to eat something, when you pray and eat, அது ஒரு ஃபுட் பொசிஷன் உண்டு, அதுல வருகிறதா இருந்தாலும் for example, there's a food poisoning on ஜெபத்தினால அது that. பரிசுத்தமாக்கப்பட்டிடும். Through prayer, that will be sanctified. சாவுக்கு ஏதுவாக உங்களுக்கு யாராவது இதை தந்தாலும், If someone has given you something, it's a day. அநேக பேருடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டாக்களை சிலவர் சொல்றாங்க பெல்லி சூனியம். You know, many people who are saved, they say about செய்வினன்னு சொல்றார்கள். the witchcraft and all the sorcerers. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? You know what's the reason they நீங்கள் say? எதை குடிச்சாலும் எதை உண்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீங்க செய்வீங்களே, ஆனால் சாவுக்கு ஏதுவானதை குடிச்சாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஜெபத்தால அது பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. So when you eat or whatever you eat, you have to thanksgiving to God and pray and eat. So whatever the deadly, அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. so you have to pray, so the deadly things even when you take, it will not harm you. இந்த இடத்துல நீங்க அடுத்ததுல வருகிற போது 15ஆம் அதிகாரத்துல வருகிற போது நான் முடிச்சுறேன். ஆண்டவர் சொல்றார், பார்த்து உடன்படிக்கை ஆண்டவர் புதுப்பிக்கிறார். His review is covenant. இந்த உடன்படிக்கையை புதுப்பிச்ச பின்பு 16ல வரைக்கும் அப்புக்கு அம்மா சொன்னதுதான் அவர் செய்கிறேன். Yeah, when it came to chapter 16, the ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உனக்கு உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாம். the God told that I will bless your generation. ஆபிரகாம் மனைவியாகிய சாராளுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவரிடத்தில் இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என்னுடைய கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என்னுடைய வீடு கட்டப்படும் என்று சொல்லி சாராளுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார் என்று சொல்லப்படுது. Now the Sarah, Abraham's wife, had borne him no children, and she had Egyptian midwife. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன்டா, இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்டா, இவ்வளவுக்கு ஆபிரகாமும் விழுந்து விழுந்து போறார், ஆண்டவர் தட்டி தட்டி எழுப்பி கொண்டு வரார். Because Abraham keep on falling, but God was lifting him high again and again. ஆண்டவர் ஒரு மனுஷனை கொண்டு வச்சு ஒரு காரியத்தை செய்ய நினைச்சா, if God wanted to do some things through some person, 100% நம்புங்க, you have to believe 100%. நீங்க விழுந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து அந்த காரியத்தை செய்து முடிக்கிறார். When you fall, God will lift you high and do the things for நீங்க you. பின்மாற்றத்துல போனாலும் கர்த்தர் உங்களை விட போறது இல்ல. Though you go backslider, then still God will not leave you. இந்த இடத்துல பாருங்க, சாராளுடைய சொல்ல ஆபிரகாம் கேக்குறார். The Abraham was listening to his wife Sarah. அதன்படி அங்கே குழந்தை உண்டாகுது. Yeah, there was child was உண்டாகின உடனே அங்கே பிள்ளை பிறந்த உடனே ஆகார் என்ன செய்கிறாள், சாராளை அற்பமா நினைக்கிறாள். because the child, the maid servant was got conceived and she had a child, but Sarah had a problem with ஆகார் சாராளை அற்பமா எண்ணினபடியால், because Sarah had a problem with அதாவது 5வது வசனம் சொல்லுது, அப்பொழுது சாராள் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உம்மேல சுமரும், என் அடிமை பெண்ணோ உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கற்பவதி ஆகினதை கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள்.
So that's why it says, I became despised in her eyes. That's why the Sarah is telling. பாருங்க, அற்பமா எண்ணின படியினால சாராள் சொல்றாள் அவளை அனுப்பு. Because she was despised, so she asked, she told Abraham to chase Hagar. இதிலே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாடம் இருக்கு. So there's a big teaching we have to learn from this. கர்த்தருடைய கிருபை தான் நம்ம எல்லா ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் கொண்டு வர்றது. Only the grace of God will bring us to the blessings. நீங்களும் நானும் ஒருவரையும் அற்பமா எண்ணக்கூடாது. You should not despise anyone. ஆபிரகாமோடு ஒழுங்கா ஆகார் இருந்திருக்க முடியும். The Hagar should have been with Abraham without any trouble. சாராளை அற்பமா எண்ணினபடியால், because the Hagar had despised Sarah. அங்க பார்க்கிறோம் சாராளினால அவள் அங்கே துரத்தப்படுகிறாள். Because she was chased by the Sarah. நம்முடைய வாழ்க்கையில மனுஷர்கள் என்ன ஒரு சின்ன காரியம் செய்தாலும் அது அற்பமா எண்ணாத. So whatever God, when the people do something to you, don't despise it. நன்றியறிதல் உள்ளவர்களாயிரு. You always be thankful to them. நன்றி உள்ளவர்களாயிரு. Be thankful to them. இந்த நன்றி இல்லாதவனாய் இருந்தால், if you are not thankful to them, ஒரு நாள் வரும், the day will come, கர்த்தர் உங்களுடைய லைஃபை திருப்பிடுவார். ஆண்டவர் God will change his hand. அத வாழ்க்கை ஆண்டவர் திருப்பிடுவார். God will change that. அதுக்கு பிறகு நீங்களும் நானும் துக்கத்தை அனுபவிக்க வேண்டி வரும். Then you will have a sorrowful life. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர் சொன்னபடி அவர் அங்கே துரத்தப்படுகிறாள். She was chased from that place. ஆண்டவர் அவளை காண்கிறார். The God has seen her. திரும்ப சொல்றார், ஆகாரே நீ எங்க ஓடுகிறாய்? That's why I asked her. அவர் சொல்றார், என்னுடைய நாச்சியார் நிமித்தம் என்னால் இருக்க முடியாது, அவ என்னை கொடுமைப்படுத்துகிறாள். Because she said that Sarah was making trouble for me. அதனால ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல நீ திரும்பி அங்கே போ. That's why, but God told to go back. அவளுக்குள்ள அடங்கியிரு. Be under her. ஆண்டவர் சொல்றார், அடங்கியிரு. Be under her. அங்க பார்க்கிறோம், அங்க ஆகார் போய் சாராளோடு அடங்கி இருக்கிறாள். Then we can see that the Hagar went back and she is staying with Sarah. இந்த இடத்துல தான் ஆகார் பார்த்து சொல்றாள், தேவன் என்னை காண்கிறவர். That's why the Hagar told again that God sees me. அதே வேளையில நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பேரிட்டு அந்த இடத்துக்கு அங்க லாகாயிரை என்று சொல்லப்படுகிற நீர் அந்த இடத்துல தங்கி இருக்கிறவர் என்று சொல்லி அவள் பேரிடுகிறாள். That's why he says a God who dwell in that place. That's why she says. தேவன் ஒரு மனுஷனுக்கு ப்ராமிஸ் கொடுத்தால், if God has given a promise to someone, ஆண்டவர் கொடுக்கிற அந்த ப்ராமிஸ் அவனுக்கு மட்டுமல்ல, the promise is not only for that person, அவனுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, not only for his family, அவனை சேர்ந்த அத்தனை பேர்களுக்கும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். God will give that blessing to the people who are with him. மோசேக்கு சொல்றார், எந்த வீட்டுக்குள்ள எந்த நிலக்கால்களில ரத்தம் பூசப்பட்டிருக்குதோ, in the Moses telling whichever the doorstep the blood was put on, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்நியனும் காக்கப்படுகிறான். whoever in that house, even the strangers or foreigners, they will be protected. ஏன்னா அந்த ரத்தம் அவனை காக்குது. Because the blood will protect him. அதே போல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் The blessing for the Abraham, புறஜாதியாருக்கு வரும்படியாக. so it will come to the Gentiles. ஆகார் புறஜாதி. The Hagar is a Gentile. ஆகார் ஒரு அடிமை பெண். Hagar is a slave. ஆகார் தள்ளப்பட்டவள். She was denied person. ஆனா ஆபிரகாமோடு சேர்ந்த போது, because when she came, ஆபிரகாமுடைய வித்து அவளுக்குள்ளால் உண்டாகினபடியா, because the seed of Abraham came, இஸ்மவேல் ஆபிரகாமுடைய பிள்ளையானபடியா, the Ishmael is the Abraham's child. ஆபிரகாமை கண்டு ஆபிரகாமின் நிமித்தம் ஆண்டவர் அங்கே ஆகாரை கண்டு கர்த்தர் காண்கிற தேவனாய் வெளிப்பட்டார் என்றா, அந்த ஆபிரகாமை விட இயேசு பெரியவராய் இருக்கிறபடினால் அவரோடு சேர்ந்த நீங்களும் நானும் அவரால் காணப்படுகிற போது நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுகிற ஜனம். The same way, like because of Abraham, God has protected the Sarah, but the Hagar. By the same way, because of Jesus Christ, God is going to protect us as well. இந்த 17ஆம் அதிகாரத்தை நீங்க வருகிற போது, when you go to the chapter 17, ஆண்டவர் பார்த்து சொல்றார், 99 வயதான போது, ஆபிரகாமுக்கு 92 வயதான போது ஆண்டவர் சொல்றார், நான் சர்வவல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பதாக நீ நடந்து உத்தமனாயிரு. That's when I'm 99 years old, appear to be Abraham, and I am Almighty God, walk before me and be blameless. நான் உனக்கும் எனக்கு நடுவாக என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். I will make my covenant between me and you. உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். And will multiply you exceedingly. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். Then Abraham fell on his face and திரும்ப சொல்றார், ஆண்டவர் நம்மை பெருக்குகிற ஒரு வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். we have come to the year that God will multiply us. நம்முடைய சமாதானம் பெருகும். Our peace will increase. ஐஸ்வரியங்கள் பெருகும். Our richness will increase. சகல ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெருகும். All the blessing will increase. சபைகள்
அதெல்லாம் பெருகும். All the churches will உங்களுடைய increase. குடும்பத்தில் என்னென்ன நன்மையோ அதெல்லாம் பெருகும். All the goodness will increase in your family. ஏன் பெருகும் தெரியுமா? You know why it will எல் increase? சடாய் அவர் உங்களோட தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறபடியா. Because he is El Shaddai, God the Father is with you. ஆனா நீங்களும் நானும் என்ன செய்யணும்? So therefore what we have to do? எல்லாம் பெருகிட்டேன்டா நாம் அவரை மறக்க கூடாது. We should not forget God because he has everything ஆபிரகாம் multiplied. வணங்கினது போல முகங்குப்புற விழுந்து வணங்கி தொழுது கொண்டது போல The way the Abraham was fell on his face and worship தேவனுடைய God. பிள்ளைகள் அவரை தொழுது கொண்டே So இருங்க. we have to worship God. அதனுடைய அர்த்தம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. That means that you have to pray அவரை to God. ஆராதித்துக் கொண்டே You have இருங்க. to wish to work, அப்படி continue இருக்கிற worship போது Him. என்ன தெரியுமா நடக்கும்? When you do this thing, what will happen? பரதேசியாய் தங்கின இந்த கானான் முழுவதையும் கர்த்தர் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னதின்படி According to the strange place that Canaan, God has told He will give it to him. கர்த்தர் கொடுத்தது உண்மை என்றால் It's true that God has given உங்களோட to வாழ்க்கையில him. எங்கட இந்த வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன ப்ராமிஸ் பண்ணினாரோ Whatever the promise God has given to you அது and me, அத்தனையும் அதனதன் காலத்தில நேர்த்தியா என் கர்த்தர் அதை வர்ஷிக்க பண்ணிவிப்பார். surely God will make it to happen in your life and me. இந்த 17 நான் சொன்னா உங்களை வீட்டை போய் வாசிங்கன்னு சொல்லி I want you to read the chapter நீங்க 17. வாசிக்க தெரியும். திரும்பவும் ஆபிரகாம் மாறுகிறார். So if you read through that, you can see again திரும்ப that, சொல்றார் இங்க இஸ்மவேல் இருக்கிறான். because he said Ismael is இவனே ஆசீர்வதியும். he want the Ismael to be blessed. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா You சொல்றார்? know what God told 20வது him? வசனத்துல சொல்றார் நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன். I have listened to your prayer. நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பெருகவும் அதிகமாய் பல்கவும் பெருகவும் பண்ணுவேன். I will bless him and I will make him multiply. அவன் 12 பிரபுக்களை பெறுவான். He will have 12 princes. அவனை பெரிய ஜாதியாக்குவான். I will make a great nation. வேதம் சொல்லுது ஆண்டவர் அவனுடைய ஆபிரகாமுடைய வித்தில வந்ததான அடிமை பெண்ணுக்கு பிறந்தவன் மகனை கூட கர்த்தர் ஆசீர்வதித்தாரே. ஆனால் God has blessed the son who came through the slavery movement. உங்களோட வாழ்க்கையில சில வேளையில தவறுகள் நடந்திருந்தாலும், Maybe if you have done some wrong in your life, சிலது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா நீங்க செய்திருந்தாலும், maybe you have done something against the God's will. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அவரை துதித்து பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிற போது So in the presence of God, when you exalt the God and தவறை glorify கூட Him, ஆண்டவர் தவறாய் பார்க்காமல் God will not look at the அந்த blame as the தவறு wrong அந்த thing. பிழை அந்த கோணல் அதில கர்த்தர் ஒரு சரியானதை அவருடைய கிருபையானது கொண்டு வருகிற போது அவர்களும் அந்த ஜனங்களும் எல்லாரும் ஆசீர்வாதமாக தான் So இருப்பார்கள். even if they're wrong, God will change this, and through that God will bring some blessing to you. தேவன் யாருக்கும் தூரமானவர் அல்ல. God is not far from anyone. ஆபிரகாமின் நிமித்தம் ஆண்டவர் அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். Because of the Abraham, God has blessed his generation. எங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். God is blessing us as அதே well. வேளையிலே எங்களை பிதா ஏன் ஆசீர்வதிக்கிறார்? Why the God Father is blessing us? நாம் அவருடைய பிள்ளைகள், We are his children. நாங்கள் அவருடைய குமாரர் We குமாரத்திகள். are his daughter. அதனால ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமும் The blessing of Abraham, ஆவியை குறித்த வாக்குத்தத்தங்கள், all the promises, இயேசுவை குறித்த வாக்குத்தத்தங்கள், all the பரிசுத்த ஆவியினால கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் all the promises of the Holy புறஜாதியாராகிய உங்கள் மேல என் மேல பலிக்கும்படியாக Spirit will come to the Gentiles, you and me. கல்வாரி மேட்டிலே இயேசுவினோட பிதா வச்ச உடன்படிக்கையினால் There's a covenant between Jesus அது and the Father. அத்தனையும் நிறைவேறும். Everything will be அது fulfilled. அத்தனையும் நிறைவேறும். Everything will be கர்த்தர் fulfilled. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். God will do everything for me. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து God முடிப்பார். will do everything for you. ஆபிரகாம் அல்ல நமக்காக செய்து முடிச்சது. Not the Abraham has done everything. மோசே அல்ல நமக்காக செய்து முடிச்சது. Not the Moses has done something தாவீது for அல்ல you. நமக்காக செய்து Not முடிச்சது. the David has done something for us. தீர்க்கதரிசிகள் அல்ல நமக்காக செய்து முடிச்சது. Not the prophet has done சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், the Almighty God. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், One God who created சர்வ the earth. வல்லமையுள்ள கர்த்தர் He is the Almighty God. எனக்காக உங்களுக்காக For you and me. யாவையும் செய்து முடிச்சவர். He has done everything. யாவையும் செய்து முடிச்சவர். Done everything for me. சிலுவையில செய்து முடிச்சவர். Done in the cross. உடன்படிக்கையினால செய்து முடிச்சவர். The covenant. நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. Be blessed. நீங்க செழிச்சு தான் இருப்பீங்க. Prosperous. நீங்க உயர்ந்து தான் இருப்பீங்க. உங்களோட பிள்ளைகள் ஆசீர்வாதமா தான் இருப்பார்கள். Children will be நீங்க blessed. கையிட்டு செய்கிறதில் ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. Whatever you do, you will be blessed. சந்தனக்கரா கர்த்தர் செய்ய நினைச்ச தடபடாது. But God has planned no one can stop கர்த்தர் செய்ய it. நினைச்ச தடபடாது. But God has விசுவாசத்தோட போ. with the faith you go. விசுவாசத்தோட போ. With the faith you go. விசுவாசத்தோட போ. With the faith
இயேசு Jesus came in the generation of Abraham. அவருக்குள்ளால் ஒரு உடன்படிக்கை வைக்கப்பட்டது. But there was a covenant between him. அந்த உடன்படிக்கை சிலுவையில் நிறைவேற்றப்பட்டது. That covenant was fulfilled in the cross. அதிலே இருந்து From that time நீங்கள் onwards, தானோ ஆசீர்வாதமாக இருக்கிறோம். you are blessed. இனிமேலும் ஆசீர்வாதமாக You இருப்போம். are going to bless. இனிமேலும் செழிச்சிருப்போம். We will be விசுவாசிக்கிற prosperous. பிள்ளைக்காக சொல்றேன். I'm talking to those who கடந்த believe. வருஷம் போல அல்ல இந்த Not like வருஷம். last year. கடந்த நாட்கள் போல அல்ல இந்த நாட்கள். Like last year. இது விசேஷமான ஆண்டு. This is a special year. இது விசேஷ ஸ்பெஷல். இது ஒரு விசேஷமான ஒரு ஆண்டு. Special year. எல்லாரும் எழுந்திருப்போம். Everyone stand at your feet, please. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை சொல்லி மகிழ. Tell the promises what God has given you. கர்த்தரங்களை மிகவும் திரளாக பெருக பண்ணி வைக்கிறார். God will multiply us. அதே 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார் பார்த்து. In the same chapter he is telling again. ஆபிரகாமே, Abraham. இனிமேல் உன்னை நான் ஆபிரகாம் என்று சொல்லாமல் ஆபிரகாம் என்று சொல்ல போறேன். That's why he say I will not call you Abraham but I will call you Abraham. சாராளை பார்த்து சொல்றார், இனி நீ சாரா என்று சொல்லாதபடிக்கு. He is telling to Sarah, you பேர் சாராள் என்று சொல்லப்படும். not Sarah but hereafter you will be Sarah. ஆபிரகாம் ஆபிரகாமாய் மாற்றப்பட்டானாம். Why Abraham became அவர் Abraham? சர்வ வல்லவராய் வெளிப்பட்ட போது Because he was revealed as the Almighty. அநேக ஜாதிகளுக்கு நீ இன்றிலிருந்து தகப்பனாகிறாய். You are the father for many nations. அதனால உன்னுடைய பேரை நீ ஆபிரகாம். Therefore your name is Abraham. ஜனமே, இந்த நாட்களிலிருந்து நீங்களும் நானும் அநேக ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரராகிறோம். From today onwards you are going to be possessor of many blessings. பாஷையில சொல்லுகிறார்கள், ஆபிரகாம் என்று சொல்லுகிற போது அவருடைய வாயிலே இருந்து அவருடைய அதாவது சுவாசம் வெளிப்பட்டது. Because the meaning of Abraham is his breath was revealed. அவருடைய சுவாசம் எங்களுக்குள்ள வெளிப்படுகிறது. His breath was revealing that. இன்னைக்கு நமக்குள்ள ஓடுகிற சுவாசம் அவருடைய சுவாசம். Because in between us நமக்குள்ள ஓடுகிற ரத்தம் அவருடைய ரத்தம். His blood is going in. நமக்குள்ள இருக்கிற DNA இயேசுடைய DNA. We are the DNA of Jesus Christ. அதனால நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் பலிக்கிறவர்கள். Because therefore the promises will come to us. ஆபிரகாமாய் இருக்கிறோம். We are Abraham. ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். We are blessed. செழிப்பாய் இருக்கிறோம். We will be prosperous. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவோம். We will be father of many nations. கர்த்தர் அதை செய்வாராக. God will do it. கர்த்தர் அதை செய்வாராக. கர்த்தர் அதை செய்வாராக. இந்த வாரம் ஒரு ஆசீர்வாதமாய் மாறட்டும். This year will be blessed. இந்த மாதங்கள் ஒரு ஆசீர்வாதமான மாதங்களாய் மாறட்டும். This month will be blessed. இந்த வருஷம் ஒரு ஆசீர்வாதமான வருஷமாகட்டும். This year will be blessing for us. பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Father, thank you for this good time. கேட்ட இந்த வார்த்தைகள் Whatever we listen right now, உம்முடைய பிள்ளைகள் மேல let it come to you. 100 மடங்கு பலிப்பதாக. Let it come to them in 100 times. ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கை ஆசீர்வதித்தீர். Because of Abraham you ஆபிரகாமின் blessed நிமித்தம் யாக்கோபை ஆசீர்வதித்தீர். Because of Abraham you blessed Jacob. ஆபிரகாமின் நிமித்தம் ஆண்டவரே யோசேப்பை ஆசீர்வதித்தீர். Because of Abraham you blessed Joseph. ஆபிரகாமின் நிமித்தம் மோசே ஆசீர்வதித்தீர். Because of Abraham you blessed Moses. ஆபிரகாமின் நிமித்தம் தாவீதை ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி இருக்கிறீர். Because of Abraham you blessed David. அதே போல ஆபிரகாமின் நிமித்தம் because of Abraham எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். you have blessed us. அத்தோடு கூட At the same time, நம்முடைய தகப்பனாகிய எல்சடாயின் நிமித்தம் because of our father El Shaddai, ஆவிக்குரிய காரியங்களினால in spiritual things, எங்களை நீர் you ஆசீர்வதிச்சிருக்கிறீர். have blessed us with the அதுக்காக fruit of உமக்கு the ஸ்தோத்திரம். Thank you for that, வியாதியை Lord. இனிமேல் காண போகிறதில்ல. We are not going to see வேதனைகளை காண we are போகிறதில்ல. not seeing any burden of suffering. தரித்திரங்களை காண We are போகிறதில்ல. not seeing any burden here. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். God will do everything for us. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து God முடித்தார். will do everything for us. விசுவாசிக்கிறோம். We believe. விசுவாசிக்கிறோம். Believe. விசுவாசிக்கிறோம். Believe. இயேசுவின் நாமத்தினால் In the name of Jesus. ஆசீர்வாதங்கள் பலிப்பதாக. Let the promises வாக்குத்தத்தங்கள் பலிப்பதாக. blessing will come. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக. Promises will ஓ come. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல In the பிதாவே. name of Jesus we pray. கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் உற்சாகம்